பாருங்க, அப்ப நாங்க லாஸ்டா பார்த்த 10 கேள்வி பார்த்தோம். 10வது கேள்வி பின்வருவனவற்றுள் ஆக்கப்பெயர் என்னன்னு பார்த்தோம். சரியா? அடுத்தது பாருங்க, நேற்று வந்தவன் என்னிடம் எதுவும் பேசவில்லை. நேற்று வந்தவன் என்னிடம் எதுவும் பேசவில்லை. இதுல இந்த வந்தவன் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு கேள்வி. சோ வந்தவன் என்ன என்னது? வினையால் அணையும் பெயரா, கூட்டு பெயரா, தொழிற்பெயரா, ஆகு பெயரா, முறை பெயரா? வினையால் அணையும் பெயர். வந்தவன் என்பது வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர்னு சொன்னா என்னண்டாமா, வினையடியை பிறக்கணும். அதாவது அந்த வினை எப்படி இருக்கணும், ஒரு அதுல ஒரு வினையடி ஒன்று ஏவல் ஒன்று இருக்கணும் கட்டாயம். இப்ப வந்தவன் என்று சொன்னா வினையடி என்ன? வா. இருந்தவன் என்ற வினையடி என்ன? இரு. ஓடியவன் என்ற வினையடி என்ன? ஓடு. இப்படி ஒரு வினையடியாக பிறக்கணும். அப்ப வினையடி பாருங்க, வினையால அணைகின்ற பெயர். எனவே கட்டாயம் ஒரு வினையடி ஒன்று இருக்கணும். எனவே வினையடியாக பிறந்து வினையையும் அந்த வினையடிக்குரிய வினையை காட்டணும். வாகண்ட வினையடிக்குரிய வேலைதான் வந்தது, இரு கண்ட வினையடிக்குரிய வேலைதான் இருந்தது. விளங்குதா? ஓடியவன் என்ற வினையால் அணையும் பெயர் வினையடி ஓடு. அந்த ஓடு என்ற வினையடிக்குரிய வினைதான் ஓடியவன். எனவே வினையடியாக பிறந்து முதலாவது வினையடி ஒன்று இருக்கணும். வினையையும், அப்ப வினையை காட்டணும், வேலையை காட்டணும். வினையையும் காலத்தையும், என்ன காலம் என்று காட்டணும். சரிதானே? வந்தவன் என்ன காலம்? இறந்த காலம். என்ன இடைநிலை இருக்குதே, இறந்த கால இடைநிலை சொல்லுங்க. புதா, இறந்த கால இடைநிலை சொல்லுங்க. கடரண இன்னி. வெரி குட். தப்பிட. ரைட். கடரண இன்னி என்னது? கடரண இன் குத்து வச்சுட்டா சரி. வல்லின் எழுத்துக்களை என்னென்று பாடமாக்குவோம்? கசட தபர. மெல்லின் எழுத்துக்களை ஞன நமன, இடையின் எழுத்துக்களை எரள வளல பாடமாக்கிட்டு குத்து வைக்கிறோம் தானே. உடல்நிலையாக மட்டும் மயங்குற எழுத்துக்களை கச தப்பன்னு பாடமாக்குறோம் தானே. அதே பட்டன் இடைநிலைகள், இறந்த காலத்தை காட்டுகின்ற இடைநிலைகளை நீங்க இட்டென்னா இட்டென்னா இட்டென்னான்னு பாடமாக்கிக்க மாட்டீங்க, மாறிடும். அதுக்கு நீங்க சிம்பிளா அந்த எரள வளல, கசட தபர, கச தப்ப மாதிரியே தடரண என்று பாடமாக்கி இன் தடரண இன்னின்னு பாடமாக்கிட்டு குத்த வச்சா சரி. அப்ப இதெல்லாமே இறந்த காலத்தை காட்டுகின்ற இடைநிலைகள். அவ வினை சொல்லினுடைய முக்கியமான பண்பு என்ன நஹ்லா? என்ன செய்யும்? காலத்தை காட்டும். பெயர் சொல்ற முக்கியமான பண்பு என்ன தேனிலா? வேற்றுமை உறவுகளை ஏற்கும். வேற்றுமை உறவுகளை ஏற்கும். சரியா? பிள்ளைகள் படிக்கிறீர்களா? நல்ல சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இப்படி செல்லோட பட்ட விட வேற ஓடும். இதுக்கு பிறகு இனி கேள்வி கேட்கிறேன். நான் படிச்சு தந்த விஷயங்கள்ல இருந்து ஒவ்வொரு ஆட பேரையும் சொல்லி கேள்வி கேட்பேன். சரியா? புது பிள்ளைகளுக்கு என்ன நோண்டி ஆக்கிட கூடாது. இவ்வளவு காலம் படிக்கிறீர்கள், புது பிள்ளைகள் இருக்குது தெரியும். நான் 8 மாசம் படிக்கிற பிள்ளைகள் இருக்குறீங்க. இந்த இதுக்குன்னு ஜாயின் ஆயின பிள்ளைகள் இருக்குங்க. என்ன நோண்டி ஆக்க கூட என்ன இவ்வளவு டீச்சர் படித்தது. நான் பிள்ளைகள் நம்பாதீங்க, நான் அவ்வளவு சொல்லி கொடுத்துட்டேன். படிக்காத அந்த பிள்ளைகிட்ட பிள்ளையா என்ன ஒண்ணும் கூட எடுக்க வேணாம். யாரு எல்லாம் அவளுகள் செய்கிற வேலை. இப்ப வந்தவன் என்பது அப்ப வினையால் அணையும் பெயர்னு சொல்லியாச்சு. அப்ப என்ன ஃபர்ஸ்ட்டுக்கு வினையடியாக பிறந்து வினையையும் காலத்தையும், அப்ப காலத்தை காட்டிட்டா இறந்த காலத்தை காட்டுது. காலத்தையும் அதோட நிக்க இல்லமா கருத்தாவையும் காட்டுகின்ற பெயர்களே வினையால் அணையும் பெயர் என்று அழைக்கப்படும். இப்படி வினையடியாக பிறந்து வினையையும் காலத்தையும் வினை புரிகின்ற கருத்தான்னு சொல்றது யாருன்னா அந்த வேலையை செய்யறாள். இப்ப நான் படிப்பிக்கிறேன், கருத்தா யாரு? ஆசிரியர். நான் ஒரு கருத்தா. கவிஞர் கவிதை இயற்றினார், கவிதையை இயற்றின கருத்தா யாரு? கவிஞர். ஏன்? அந்த வேலையை செஞ்ச ஆள் கவிஞர். எனவே ஒரு வேலையை செய்கின்ற நபருக்குத்தான் கருத்தான்னு சொல்லுவோம். அந்த அடிப்படையில வினையால் அணையும் பெயர்கள் கருத்தா
ஏற்கும். அதாவது அந்த வேலையை இவர் தான் செஞ்சு. அது எப்படிப்பட்ட கருத்தாகனா படர்க்கை. எப்படிமா? அவன், அவள், அவர். இது மூன்று தான் மேக்சிமம் பெரும்பாலும். அவர்கள், ஓடியவர்கள் எல்லாம் வரும். அடுத்தது ஓன், ஓர் வாரம். இதுக்கு வாரனா? அப்ப இந்த வினையால் அடைகின்ற வேலையை செய்யறார்கள் இவங்க தான் படர்க்கை கருத்தாக்கள் மாத்திரம். அப்ப இவங்க பாருங்க, வந்தவன் அவ பிரிச்சம் என்ன அமைப்பு எப்படி இருக்க போகுது? வினையடியாக பிறந்து. அப்ப வினையடி என்ன? வந்தவன்ட வினையடியாக பிறந்து வினையையும், அப்ப இந்த வினையை காட்டும் காலத்தையும். என்ன காலம்? இறந்த காலம். இறந்த கால இடைநிலை என்ன? இதுக்குள்ள இருக்கிற இடைநிலை என்ன? இதுக்குள்ள இருக்கிற வந்தவன்ல இருக்கிற இடைநிலை என்ன? இறந்த காலம் என்ன? இந்த இண்டன்னா சந்தி இல்லையோ? இந்தன்னா பிராக்கெட்டுக்கு இல்லையா போகும்? இத்தனை இல்லையா வர போகுது? ரைட். இந்த இத்தனை என்ன செய்யும்? இதை பிரிக்க ரைட். இறந்த கால இடைநிலை விடையடியாக பிறந்து வினையையும் காலத்தையும் வினை புரிகின்ற கருத்தா. கருத்தா யார் இதுல இருக்கிற? அவன், 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 அவன். இதான் வினையாளனையும் பேர பெட்டர். சரியா? வினையடியாக பிறக்கணும், காலத்தை காட்டணும், வினை புரிகின்ற கருத்தாவை சொல்லணும். அப்ப வினையடியாக பிறந்துட்டு வா என்ற வினையடி, வினை வந்தது, இறந்த கால இடைநிலையை காட்டுது இத்தன்னா, வேலை செஞ்சது வந்த வேலையை செஞ்சது அவன். எனவே வினையால் அணையும் பெயர் என்றது இதான் பேட்டர்ன். சோ இது தியரி. இதெல்லாம் கஷ்டம் தான். கஷ்டம் இல்லை, உண்மைக்கு லேசி. சிம்பிளா சொல்றேன். எந்த வினையால் அணையும் பெயரை வந்தவன், வந்தவள், வந்தவர், வந்தவர்கள், வந்தது எப்படின்னு கண்டீங்கண்டா அது வினையால் அணையும் பெயர். இன்னொரு விஷயம் சொல்றேன். வினையால் அணையும் பெயர்கள் வேற்றுமை உறுப்பை ஏற்கும். பெயர் சொல் வேற்றுமை உறுப்பை ஏற்கிறது பிரதான பண்புதானே. அப்ப வினையால் அணையும் பெயர்ல அங்க பெயர் இருக்குதுமா. வினையால் அணையும் பெயருக்குள்ள பெயர் இருக்குது. அதனால நாங்க அதை வினையால் அணைகின்ற பெயர் வேற்றுமை உறுப்பு ஏற்கும் தானே. எனவே வந்தவன் சக ஐ, அவ ஐ வேற்றுமை உறுப்பை ஏற்கும். வந்தவனை, வந்தவன் சக ஆள், வந்தவனால், வந்தவன் சக கு, வந்தவனுக்கு, இப்படின்னு வேற்றுமை உறுப்புகளை ஏற்கும். அப்ப பாருங்க, நீங்க இப்படி வந்தவன், வந்தவள், வந்தவர் என்றாலும் அல்லது வந்தவனை, வந்தவனுக்கு, வந்தவனால்னாலும் இப்படி வேற்றுமைகளை ஏற்று இந்த அவன், அவள், அவர்கள் பின்னால வந்தது கண்டீங்கண்டா அது ஷுவரா வினையால் அணையும் பெயராக அமையும். சரியா? இந்த ஆளுங்க இருக்கிற ஓனோர் இவங்க ரெண்டு பேரும் யாருண்டா தற்காலத்துல பெரும்பான்மை இல்ல சிறுபான்மையாக வினையால் அணையும் பேர். வந்தோன், வந்தோர் அப்படின்னு கிழக்கிழங்க தமிழ் அப்படி கதைக்கிறேன். வந்தோனா, அவன் வந்தோனோ, வந்தோனோ கேக்குறேன். வந்தோ அந்த வந்தோர்களை கொஞ்சம் வர சொல்லி விடுங்க. அப்ப வந்தோர்ன்னு சொன்னா வந்தோன், இங்க பாருங்க இப்படி வந்தோன், வந்தோன் அல்லது வந்தோர், வந்தோர் இப்படி வந்தாலும் அது என்னதுதான்? அதுவும் வினையால் அணையும் பெயர். ஆனால் தற்கால தமிழ்ல இந்த ரெண்டு விகுதியும் என்ன? பயன்பாட்டுல குறைவு, பயன்பாட்டுல இல்ல. ஆனா இது வந்துச்சுன்னு சொன்னா வினையால் அணைகின்ற பெயர் தான். ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இல்லைன்னு சொல்ல இல்ல நான். இது இருக்குது. வந்தோன், வந்தோர், வந்தோர் விதம் என்ன செய்யும்? வேற்றுமை உறுப்பை ஏற்குமா? வந்தோன் சகாய், வந்தோனை, வந்தோர் சகாய், வந்தோரை. அப்ப ஓன், ஓர் போன்ற விகுதிகள் தற்காலத்துல சிறுபான்மையாக வினையால் அணையும் பெயராக பயன்படுத்துது. ஆனா வினையால் அணையும் பெயர் தான் பயன்பாட்டுல குறைவு. இவங்க தான் என்னது? மேக்சிமம் யூசேஜ். சரிதானே? கூடுதலா பயன்படுத்துற இவங்க தான். எனவே நேற்று வந்தவன் என்னிடம் எதுவும் பேசவில்லை. இங்கு வந்தவன் என்பது வினையால் அணைகின்ற பெயர். கிளியரா? அடுத்த கேள்வி பாருங்க. அப்ப பின்வருவனவற்றுள் உயர்திணை இருக்குதுன்னா உயர்திணை மரியாதை ஒருமை பெயர் கொண்டமைந்த வாக்கியம். கொஞ்சம் விரும்பனா பின்வருவனவற்றுள் உயர்திணை. இங்க பாருங்க என்னதான் உயர்திணை. உயர்திணையா இருக்கும் பிள்ளைகள். ஒவ்வொரு கேள்வியை நீங்க அணுக போறீங்களா?
பின்வருவனவற்றுள் உயர்திணை மரியாதை ஒருமை பெயர். 3 விஷயத்தை அவங்க இன்க்ளூட் பண்றாங்க. ஒன்று உயர்திணையா இருக்கும். உயர்திணை தானே மனுஷனை குறிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாடு மரம் எல்லாம் இல்ல மனுஷனாக்கமா உயர்திணையா இருக்கணும். அடுத்தது மரியாதை, ரெஸ்பெக்டா இருக்கணுமா. வாடா ஹோடான்னு சொல்லக்கூடாது. மரியாதை, வாங்க போங்கன்னு வேற போதப்ப. ரைட், மரியாதை. ஒருமை, ரைட், என்ன பத்தியும் சொல்றாங்க. ஒருமையா இருக்கணும், தன்மையும் இல்லாப்ப ஒருமையா இருக்கக்கூடிய வாக்கியம் எது. இப்ப நாங்க ஒவ்வொரு வாக்கியத்தையும் வச்சு இது இது தியரியோ இதுக்கு ஒரு நோட்ஸோ தரத்துக்கு இல்ல. இது நீங்க பிராக்டிக்கல் வைஸா பாக்குறது அவ்வளவுதான். சரியா? ஒவ்வொரு சொல்லையும் பார்த்து உயர்திணையா இருக்குதா, ஒருமையில இருக்குதா, மரியாதையில இருக்குதான்னு பார்க்க போறோம். ரைட், பாருங்க முதலாவது வாக்கியம். கவிஞர் போற்றுவர். கவிஞர் என்பது உயர்திணை ஒருமை. ஓகே, முடிஞ்சிருக்கிற வினைமுற்ற பாருங்க. கவிஞர் போற்றுவர். கவிஞர் போற்றுவார் வந்திருந்தா அது உயர்திணை ஒருமை. போற்றுவார் வந்திருந்தா ஒருமை. இதுல போற்றுவர் வந்திருக்கு பிள்ளைகள் பாருங்க. போற்றுவர், போற்றுவர் என்பது பன்மை. போற்றுவர், இது பாருங்க, போற்றுவர் பன்மை. எனவே அது சரி வரும் ஆன்சருக்கு வராது இல்லையா? கவிஞர் போற்றுவார் வந்திருந்தால் ஒருமை. கவிஞர் போற்றுவர் வந்ததால அந்த வாக்கியம் பன்மை ஆகிட்டது. ரெண்டாவது பாருங்க, அறிஞர் மகிழ்ச்சி அடைவர். அதுலயும் அறிஞர் மகிழ்ச்சி அடைவார் என்று வந்திருந்தா ஒருமை. மகிழ்ச்சி அடைவர் அடைவர் வந்ததால அது பன்மை. சரியா? ரைட். அடுத்தது கவிஞர் பாடுவார். அத பாருங்க, கவிஞர் பாடுவார் அது இருக்குது. பாடுவார் ஒருமை. கவிஞர் என்பது முழுமை, பாடுவார் என்றது முழுமை. அந்த ஆன்சர் ஓகேவா இருக்குது. மற்றதையும் பார்ப்போம், அதை டிக் பண்ணி வைப்போம். சரியா? ரைட். அடுத்தது அயலார் அயலார் அரவணைப்பார். அயலார் அரவணைப்பார் இருக்கு. அது ஒருமையா பன்மையா? பன்மை தானே. அயலார் அயலார் என்று சொன்னா அதுல அரவணைப்பார் இருக்கிறது ஒரு மாதிரி தான். அயலார் என்று சொல்றது பன்மை. பாத்தீங்களா? இப்ப இதன் மூலம் உங்களுக்கு என்ன விளங்குதுன்னா, விடைகளை பாத்தீங்கன்னா முன்னுக்கு ஒருமையா தந்து பின்னுக்கு பன்மையில முடிக்கிறார், பின்னுக்கு ஒருமையை தந்து முன்னுக்கு பன்மையில தொடங்குறார். எனவே இதை நீங்க கொஞ்சம் நோட் பண்ணி கொள்ளணும். அயலவர் என்று வந்திருந்தா அயலவர். சரியா போச்சு. அயலவர் அயலவர் சரிதானே? நடக்குது மஸ்ட் சாப்பிட இல்ல, கொஞ்சம் கேஸ்டிக் ஆகிற மாதிரி இருக்கு எனக்கு, நிக்க இல்லாத மாதிரி. நம்ம சாப்பிடல தானே டைமுக்கு சாப்பிடவில்லை, இந்த மருந்து போடவில்லை, பிடிக்கவில்லை, 10 மணி ஆகுது, சாகுறாங்க. அயலவர் என்று சொன்னாதான் ஒருமை. சரியா? அயலார் என்று சொன்னா அயலார் என்றா பன்மை. சரியா? அடுத்தது பாருங்க, நண்பர்கள் பேசினார். அதுல நண்பர்கள் என்று பன்மையா இருக்குது. சரியாமா? நண்பர்கள் என்று சொல்லி போட்டு பன்மையாக இருக்குது. எனவே எத்தனாவது விட அதுக்கு வர போகுது? 3வது. கவிஞர் போற்றுவார். கவிஞர் என்ன செய்வாரு? போற்றுவார். சரியா? அடுத்தது பாருங்க, விளையிட்டு தானே அது. அடுத்த கேள்வி 13வது. குமரன் கவலையால் வருந்தினான். இடம்பெற்றுள்ள வேற்றுமை என்ன வேற்றுமை? 3ஆம் வேற்றுமை. பொருள் விட என்ன இருக்கு? எத்தனாவது பேப்பர் இல்லையோ என்ன பார்க்கலையோ? ரைட், காரணப்பொருள். காரணப்பொருள். 3ஆம் வேற்றுமையை பத்தி தான் பேசுறாங்க. மொத்தம் எல்லாமே 3ஆம் வேற்றுமைகள் கட்டம் தெரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு என்ன உங்களுக்கு சொல்றது ஞாபகம் இருக்கா? தமிழ்ல வேற்றுமை என்றது ஆக்சிஜன் மாதிரி. வேற்றுமை இல்லாத ஒரு கேள்வி பேப்பரை நீங்க காண மாட்டீங்க. 100க்கு 99.9% வேற்றுமை வராது. ஒரு விதத்துல இல்லாம போகலாம். வேற்றுமை என்பது ஆக்சிஜன் மாதிரின்னு சொல்லிட்டு வேற்றுமை தலகட்டுங்க படிங்க. வேற்றுமை இல்லாத நோட்ஸை போட்டு விடுறேன். சரி, அது நம்ம குரூப்ல. குமரன் கவலையால் வருந்தினான். பிள்ளைகள் உங்களுக்கு மொத்தம் 8 வேற்றுமை இருக்குதுமா. 1ல இருந்து 8 வரைக்கும் இருக்குது. ஒன்றுல இருந்து
8 வேற்றுமைகள் இருக்குது. நீங்க சின்ன பிள்ளைகள் மாதிரி முதலாம் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை இன்னும் பாட்டு பாடிக்கொண்டு நிக்க கூடாது. முதலாம் வேற்றுமை உங்களுக்கு கேட்பாங்க எழுவாய் வேற்றுமை. முதலாம் வேற்றுமைக்கு என்ன பேர்? எழுவாய் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமையை நாங்க சொல்லுவோம் செயற்படு எழுதக்கூடாதா, செய்யப்படு பொருள், செய்யப்படு பொருள் வேற்றுமை. மூன்றாம் வேற்றுமை நாங்க கருவி வேற்றுமை அல்லது கருத்தா வேற்றுமைன்னு சொல்லுவோம். கருவி அல்லது கருத்தா வேற்றுமைன்னு சொல்லுவோம். கருவி வேற்றுமை அல்லது கருத்தா வேற்றுமை. நாலாம் வேற்றுமை நாங்க கொடை வேற்றுமைன்னு சொல்லுவோம். ஐந்தாம் வேற்றுமைய நீங்கள் வேற்றுமை. நீங்களா, நீங்கள், நீங்கள் இல்ல, நீங்கள். இது முன்னிலை பெயர், முன்னிலை பன்மை. நீங்கள் என்று சொன்னா உண்டை விட்டு விலகுறது, நீங்கி போறது. சரியா? நீங்கள் வேற்றுமை. ஆறாம் வேற்றுமைய நாங்க உடைமை வேற்றுமைன்னு சொல்லுவோம். ஏழாம் வேற்றுமைய இட வேற்றுமைன்னு சொல்லுவோம். எட்டாம் வேற்றுமைய விழி வேற்றுமைன்னு சொல்லுவோம். இது வேற்றுமைகளுக்குரிய பேர். சம்டைம் உங்களுக்கு பின்புறம் உடைமை வேற்றுமை ஏற்கும் பொருளை நடுகட்டாலோ கொடை வேற்றுமை ஏற்கும் பொருளை நடுகட்டாலும் தெரிஞ்சிருக்கணும். முனிசிறை இல்ல இந்த நாங்க முதலாம் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை படிச்சோம். கொடை வேற்றுமை எல்லாம் கேட்கிறேன் பிள்ளை. முதலாம் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமைக்கான பெயர்கள் தான் இது. சரியா? முதலாம் வேற்றுமை எழுவாய் வேற்றுமைன்னு சொல்றது. 2 செய்யப்பட பொருள், 3 கருவி அல்லது கருத்தா வேற்றுமை, 4 கொடை வேற்றுமை, 5 நீங்கள் வேற்றுமை, 6 உடைமை வேற்றுமை, 7 இட வேற்றுமை, 8 விழி வேற்றுமை. ரைட்? சோ அடுத்தது பாருங்க, உறுப்புகள் இருக்குது. முதலாம் வேற்றுமைக்கு உறுப்பு இல்ல, எட்டாம் வேற்றுமைக்கு உறுப்பு இல்ல. மிச்ச 6க்கும் தான் நாங்க சொல்லுவோம் ஐ, ஆல், பூ, இன், அது, கண் சொல்லுவோம். இது லேசிக்கு ஐயால் பூயின் அதுதான். ஆனா இவ்வளவும் தான் உருவு கேட்டா இல்ல. வேற்றுமைகளை பொறுத்த வரையில உருவு கட்டாயம் இருக்கும். உருவுக்கு பதிலா பயன்படுத்தக்கூடிய சொல்லுறுப்புகள் இருக்கும். அந்த உருவுகளும் சொல்லுறுப்புகள் உணர்த்துகின்ற பொருள் இருக்கும். சரிதானே? நாலாம் வேற்றுமைக்கு மற்றும் மாற்று வடிவங்கள் இருக்குது. கூணவிய மாற்று வடிவங்கள் இக்கு, அடுத்தது உக்கு அப்படி என்று சொன்ன 3 மாற்று வடிவங்கள் இருக்குது. சரியா? எனவே இரண்டாம் வேற்றுமைக்கு ஐ என்ற உருவு மட்டும்தான். மூன்றாம் வேற்றுமையை பார்த்தோம்னா ஆள், ஆண், ஒடு, ஓடு அப்படின்னா 4 உருவங்கள் இருக்குது. நோட் பண்ணிக்கொள்ளணும். நான் எந்த ஒரு காரணத்துக்காக நோட் பண்ணுங்க எழுதுங்கன்னு சொல்ல மாட்டேன். தேவைன்னா நீங்க ட்ரஃப் நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. பேப்பர் கட்டா ட்ரஃப் ஷீட் வச்சுக்கொள்ளணும், காரத்தை நோட் பண்ணிக்கொள்ளணும். படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, திரும்ப திரும்ப நோட் பண்ணுங்க, உங்களுக்கு தான் நல்ல. சோ நான் சொல்ல மாட்டேன், எழுதிட்டு இருங்க. நாலாம் வேற்றுமைக்கு கூ என்ற மட்டும்தான் மாற்று வடிவங்கள் தான் இருக்குது. இக்கு, அக்கு, உக்கு அப்படின்னு சொல்லி. சரிதானே? இது 3 மாற்று வடிவங்கள். இதான் உறுப்பு. அஞ்சாம் வேற்றுமை இல்லென்ற ஒரு உருவும் இன்னென்ற உருவையும் கொண்டிருக்கும். இல், இன். ஆறாம் வேற்றுமை அது, ஆது, ஆ என்ற உருவை கொண்டிருக்கும். இதுல இது மட்டும்தான் பயன்பாட்டுல இருக்கும். அது இவங்க 2 பேரும் பயன்படுத்துற இல்ல. சரியா? பயன்பாட்டுல இல்ல. கண் இடவேற்றுமை கண் இருக்கு, இல்லண்டதும் இருக்குது. இங்க பாருங்க, இஞ்சையும் இல் இருக்குது, இஞ்சையும் இல் இருக்குது, இஞ்சையும் இல் இருக்குது. சரியா? அப்ப இல்லண்ட உருவு இருக்குது, உள்ள இருக்குது. இப்படி 7ஆம் வேற்றுமைக்கு நன்னுள்ள மொத்தம் 14 உறுப்புகள், 28 உறுப்புகள் இருக்குது. சரியா? அந்த 28 நாங்க பார்க்கணும்ன்ற தேவையில்லை. இந்த கண்ணண்டத்தையும் இந்த இல்லம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா காணும். இப்ப நீங்க கேட்கலாம், இதுக்கு விழிவேற்றுமைக்கு உறுப்புகள் இல்ல. சரியாமா? அப்ப மிச்சம் 6க்கு நான் என்ன இருக்குது? உறுப்புகள் இருக்குது. இப்ப இங்கேயும் இல்லன்னு சொன்ன ஒரு உறுப்பு இருக்குது, இங்கேயும் இல் இருக்குது. இப்ப ஒரு வாக்கியத்துல வந்துட்டுன்னா என்னன்னு நாங்க 5ஆம் வேற்றுமையா 7ஆம் வேற்றுமையான்னு கண்டுபிடிக்கிறது. பிள்ளைகள் 5ஆம் வேற்றுமைக்கு நாங்க சொல்லுவோம் நீங்கள் வேற்றுமை. அது எப்படி இருக்கும் என்றா, ஒரு இடத்துல இருந்து இன்னொன்று இடத்துக்கு போற மாதிரி, விட்டு பிரிஞ்சு போற மாதிரி தான் இந்த இல்லண்ட உறுப்பு சேர்ந்து வரும். 7ஆம் வேற்றுமையை சொல்லுவோம் இட வேற்றுமை. அப்ப இடங்களோட சேர்ந்தாப்புலதான் என்ன செய்யும்? இந்த இல் வரும். உதாரணம் சொல்றேன். கண்டையில் இருந்து வந்தேன், மரத்தில் இருந்து விழுந்தேன். இங்க பாருங்க, மரத்தில் இருந்து விழுந்தேன். இந்த இடத்துல மரத்தில் இவ்விடத்துல இல் இருக்குது. இப்ப இந்த இல் 5ஆம் வேற்றுமைக்குரியதா 7ஆம் வேற்றுமைக்குரியதான டவுட் வர சந்தர்ப்பத்துல பொருளை பாருங்க. பொருளை பாருங்க. மரத்துல இருந்து விழுந்துட்டேன், அப்ப மரத்துல இருந்தனா இப்ப கீழே விழுந்துட்டேன். அப்ப மரத்தை விட்டு கீழே நீங்கி வந்துட்டுனா இல்லையா? அவங்க நீங்கள் பிரிஞ்சாச்சா இல்லையா மரத்தை விட்டு? அப்ப இந்த இடத்துல நீங்கள் பொருள்மா.
மரத்தில் இருந்து விழுந்தேன், மரத்துல இருந்து நான் கீழே விழுந்துட்டேன், அப்ப நீங்கிட்டேன் மரத்தை விட்டு, அப்ப நீங்கள் பொருள். அப்ப நீங்கள் பொருள் எத்தனை வேற்றுமை? 5ஆம் வேற்றுமைக்குரியது. அப்ப மரத்தில் இருந்து விழுந்தேன் என்ற வாக்கியத்துல இல்ல என்ன பொருளை காட்டுது? 5ஆம் வேற்றுமைக்குரிய நீங்கள் பொருளை காட்டுது. சரிதானே? அடுத்தது பாருங்க, பாடசாலையில் இருக்கிறேன், பாடசாலையில் இருக்கிறேன். இந்த இடத்துல பாடசாலையில் வந்திருக்குது. பாடசாலை என்பது ஒரு இடம், இடப்பேரோட ஒரு இடத்தோட இல்லைன்ற உறுப்பு சேர்ந்தா அங்க அது 7ஆம் வேற்றுமைக்குரிய இடப்பொருள். விளங்குதா? அப்ப இல்லைன்ற உறுப்பு 2 வேற்றுமையில இருக்குதுதான். ஆனா நீங்க பார்க்கணும், பொருளை பார்க்கணும். நீங்கள் பொருள்ல இல் வந்துச்சுன்னா அது டிரெக்டா 5ஆம் வேற்றுமைக்குரியது. ஒரு இடப்பொருள்ல 7ஆம் இல் வருதுன்னு சொன்னா அது 7ஆம் வேற்றுமைக்குரியது. கிளியரா விஷயம்? குயிக்கா சொல்லணும். ரைட். இப்ப கேள்விக்குள்ள போவோம் நாங்க. குமரன் கவலையால் வருந்தினான். அப்ப கவலையால் ஆள் என்ற உறுப்பு வந்திருக்கு. 3ஆம் வேற்றுமை பத்தி கொஞ்சம் லைட்டா பேசுவோம். மூன்றாம் வேற்றுமை தான் குமரன் கவலையால். என்னன்னு கண்டுபிடிச்சோம் அது 3ஆம் வேற்றுமை? ஆள் என்ற உறுப்பு அங்க இடம்பெறுது. 3ஆம் வேற்றுமைக்குரிய உறுப்புகள் என்ன? ஆள், ஆண், ஒடு, ஓடு. இதுலயும் பிள்ளைகள் இந்த ஆண் என்றதும் ஒடு என்றதும் பயன்பாடுல இல்ல. இவங்க 2 பேரும் தான் பயன்படுத்தப்படுகிறது, ஆளும் ஓடுவும். சரிதானே? அதுலயும் ஆள் என்ற இந்த பொருளானது, ஆள் என்ற உறுப்பானது ஒன்றோ மூலப்பொருளையும் மூலப்பொருள்ல பயன்படுத்தப்படும். மூலப்பொருள். அடுத்தது காரண பொருள். மூலப்பொருள், காரண பொருள். இதை தாண்டி இன்னும் 2 பொருளை பயன்படுத்துது. அதுதான் அந்த கருவி பொருள், கருத்தா பொருள். விளங்குதானே? எது? ஆளண்ட உருவு 3ஆம் வேற்றுமையில ஆளண்ட உருவு 4 பொருள்ல பயன்படுத்தப்படும். ஒன்று மூலப்பொருள், காரண பொருள், கருவி பொருள், கருத்தா பொருள். மூலப்பொருள்னு சொல்றது ஒரு சாமான் செய்யறதுக்கு தேவையான மூலம். அதாவது தங்கத்தால் செய்த வளையல். இங்க பாருங்க, தங்கத்தால் செய்த வளையல். வளையல் செய்யறதுக்கான மூலம் தங்கம். தங்கம் இருந்தா தான் வளையல் செஞ்சது, அப்ப தங்க வளையல். சரிதானே? பலகையால் செய்த மேசை. மேசை செய்யறதுக்கான மூலம் பலகை. பலகை இருந்தா தான் மேசை. அது மூலப்பொருள்னு சொல்லும். ஒரு விடயம் ஒன்று ஒரு ஒரு சாமான் உருவாக்கணும்டா அதுக்கு என்ன தேவை? அதான் மூலம் என்று சொல்றது. அப்ப தங்கத்தால செய்ய வளையல் செய்யறதுக்கான மூலம் தங்கம். பலகையால் செய்த மேசை. மேசை செய்யறதுக்கான மூலம் பலகை. இது மூலப்பொருள். காரண பொருள்டா ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கான காரணம். சந்தோஷத்தால் துள்ளி குதித்து. இன்னைக்கு நான் துள்ளி குதிச்சுட்டேன், என்ன காரணம்? எனக்கு அவ்வளவு சந்தோஷம் தாப்பா, சந்தோஷம். கவலையால் வாடினேன். நான் இன்னைக்கு வாடினதுக்கான காரணம் எனக்கு வந்த கவலை. நோயால் மெலிந்தேன். நான் மெலிஞ்சிட்டேன், என்ன காரணம்? எனக்கு வந்த நோய். அப்ப ஒரு சம்பவம் நடக்குதுண்டா அது நடக்கிறதுக்கான காரணமே அந்த காரணத்தோட ஆள் சேருமெண்டா அது காரண பொருள்ல வரும். அப்ப உதாரணம், கவலையால் வாடினேன். அப்ப வாடினேன், நான் வாடினேன், அதுக்கு என்னமா காரணம்? கவலம்மா, கவலை. கருவி பொருள் சொல்றது ஒரு டூல் யூஸ் பண்ண, உபகரணங்களை பயன்படுத்தி செய்யற வேலைகள். பேனையால் எழுதினேன். நான் எழுதுறதுக்கு பயன்படுத்தின கருவி பேனை. அந்த பேனையோட ஆள் சேர்ந்து கருவி பொருளை காட்டுது. ஆசிரியர் என்னது அழித்தார். அதுக்கு அது இடத்தால ரேசருக்கு என்ன முடியாது சொல்ற? டஸ்டருக்கு துடைப்பமா, துடைப்பத்தால் அழித்தார். சரிதானே? ரைட் ரைட். துடைப்பு, டஸ்டருக்கு துடைப்பம். அழிப்பான் அப்படித்தானே அவசரத்துக்கு. இப்படி என்ன சிங்களம் நல்லா தெரியும் எனக்கு,
அவசரத்துக்கு என்ன ஒரு சொல் தான் அது வராது. அந்த சொல்லை கேட்டே இல்லாத சொல் மாதிரி சிங்கள தலையில யோசிப்பேன் நான். தமிழே வராம இருக்கு சம்டைம். இதுக்கு என்னடா வேர்ட் அப்படின்னு. அதாவது அவசரங்கள் அந்த டென்ஷன் ஆகிற சந்தர்ப்பத்தில் அப்படி ஆகிறது. துடைப்பம் துடைப்பம் தெரியாமையா இருக்கிறது நடுப்பு கதை துடைப்பம். சரி, அப்ப ஆசிரியர் துடைப்பத்தால் துடைத்தார். சரியா? அது அந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணி பழக்க வேண்டாம். டஸ்டரால் துடைத்தார் மிக்க வந்திருந்தானே, அது புதுசா இருக்கு. துடைப்பத்தால் துடைத்தார் சொல்றது. அதாவது அப்ப என்னது, எனக்கு வர கருவி இல்லாம அடுத்த கருவியை பாருங்களேன். அப்ப பேனையால் எழுதினார், பென்சிலால் எழுதினார், அலிரப்பரால் அழித்தார். இது எல்லாமே என்ன செய்யுது, கருவி பயன்படுத்தி செய்த வேலை. அடுத்தது கருத்தா. கருத்தான்னு சொன்னா நபர் செய்த வேலை, ஆசிரியரால் கற்பிக்கப்பட்டது. இந்த பாடம் யாரு படிச்சு வச்ச, ஆசிரியரால். அப்ப அடுத்தது பாருங்க, கம்பரால் இயற்றப்பட்ட கவிதை. கம்பரால் இயற்றப்பட்டது. அப்ப இயற்றப்பட்டது, இயற்றினால் யாரு, கம்பர். அப்ப ஒரு கருத்தாவை கொண்டு வேலை நடந்திருக்கு. எனவே ஆள் என்ற உருவு இந்த 4 பொருளையும் பயன்படுத்தப்படுது. ஒன்று மூலப்பொருள், காரண பொருள், கருவி பொருள், கருத்தா பொருள். இது ஆள் என்ற உருவு. இதோட முடியல 3ஆம் வேற்றுமை தான் இருக்கிற ஓடு. ஓடு என்ற உருவுமா, ஓடு என்ற உருவு எழுதுறனா உடனிகழ்ச்சி பொருள். உறவு உடனிகழ்ச்சி. உடனிகழ்ச்சி உடன் நிகழ்ச்சி, உடனே நடக்கிற நிகழ்ச்சி, அதாவது கரண்ட்ல நடக்கணும். ஆசிரியரோடு மாணவர் கதைத்தார். அப்ப என்னோட நீங்க கதைக்கிறீங்க, அதோட நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. அப்ப ஆசிரியரோடு மாணவர் பேசினார். சரிதானே? அப்ப ஆசிரியரோடு இந்த இடத்துல ஓடு பயன்படுத்தப்படுது. அப்ப ஆசிரியரோடு என்ன மாணவர்கள் பேசியிருக்கிறாங்க, அது உடன் நடந்த நிகழ்ச்சி. இவ்வளவுதான் 3ஆம் வேற்றுமை. இவ்வளவு தெரிஞ்சா காணும். இன்னும் 3ஆம் வேற்றுமை இல்ல, இன்னும் ஒரு கூட பொருள் இருக்குது. அதெல்லாம் பார்க்க இப்ப எங்களுக்கு டைம் போதாது. ஓரளவு கேள்விக்கு ஏற்ற மாதிரி நான் விளங்கப்படுத்திருக்கிறேன். சோ இது விளங்கிட்டு தானே? ரைட். குமரன் கவலையால் வருந்தினான். இதில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை எத்தனாம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை. இதில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை பொருள், மூலப்பொருள். 3ஆம் வேற்றுமைக்குரியதுதாமா மூலப்பொருள். உடனிகழ்ச்சி, உடனிகழ்ச்சி எத்தனை 3ஆம் வேற்றுமை எந்த உறுப்புக்குரியது, ஓடு உறுப்புக்குரியது. ஓடு இன்னும் இருக்குது பொருள். சரிதான், இன்னும் 6, 7, 18, 16 உறுப்பு கிட்ட கிடக்கு. கலப்புற பொருள், கூட்டல் அல்லது சேர்த்தல், ஒரு இடத்தில் தொடர்ந்திருத்தல், வரையறை பொருள், வினையடையாக்கி, இப்படி இருக்குது 8 பொருள் கிட்ட. சரியா? அடுத்தது பாருங்க, உடனே காரண பொருள். அப்ப காரண பொருள். சரியா? அடுத்தது கலப்புற பொருள், வரையறை பொருள். இந்த வரையறை கலப்புரு எல்லாம் ஓடு என்ற உறுப்புல இன்னும் எக்ஸ்ட்ராவா, அதெல்லாம் நோட்ஸ்ல இருக்கு, நீங்க பாத்துக்கொள்ளலாம். ரைட். உதாரணமா இதுல என்ன கலப்புறு பொருள் தந்திருக்காங்க. கலப்புருண்டா ஒன்றோட ஒன்றை கலக்குற, பாலோடு தண்ணீரை கலந்தேன். அப்ப பாலோட தண்ணீரை கலந்துட்டோம், அது கலப்புறு பொருள். வரையறை பொருள், வரையறைனா லிமிட் பண்றது. இன்றைய காலை உணவை 5 இடியப்பத்தோடு முடித்துக் கொண்டேன். அப்ப நான் என்னது, இன்னைக்கு காலை சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் வந்து எனக்கு 5 இடியப்பம் தான், அதோட நான் முடிச்சுட்டேன். அப்ப 5 இடியப்பத்தோடு, அந்த ஓடுன்றது நான் லிமிட் பண்றது வரையறை பொருள். சரிதானே? எனவே அதுக்கான ஆன்சர் காரண பொருள். குமரன் கவலையால் வருந்தினான். இதில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை பொருள், குமரன் வருந்திருக்கிறான். வருந்திருக்கிறான காரணம் அவனுக்கு கவலை. ரைட்டா? ஓகே, அடுத்து பாருங்க. பின்வருவனவற்றுள் செயற்படுபொருள் குன்றிய வினையை கொண்டமைந்த வாக்கு. அழிக்கிறம்மா. 7 மணில இருந்து நிக்கிறேன் தெரியுமா இடத்துல. 7 மணில இருந்து நின்றுனா ரைட். எழுவாய் செயற்படுபொருள் ஒரு வாக்கியத்தை பொறுத்த வரையில எழுவாய் செயற்படும் பொருள் பயனிலைகள் இருக்கு. சரியா? அதுல எங்களுக்கு முக்கியமா யாரும் எந்த ஒரு நோக்கத்துக்காக நினைச்சிடக்கூடாது. எழுவாய் முன்னுக்கு இருக்கும், பயனில பின்னுக்கு தான் இருக்கும், செயற்படும் பொருள் நடுவுல தான் இருக்கும். அப்படி இல்ல, சம்டைம் எழுவாய் பின்னுக்கு இருக்கும், பயனில முன்னுக்கு இருக்கும். சோ அப்படி மாறும். நாங்க வாக்கியங்கள்ல சொற்களை வச்சுதான் எழுவாய் செயற்படும் பொருள் பயனில கண்டுபிடிக்க போறோம். அப்ப ஃபர்ஸ்ட்க்கு நீங்க ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா பயனிலையே கண்டுபிடிச்சிருவோம். இவர் தான் ஹீரோ. இவர் தெரிஞ்சிட்டாருன்னா மிச்ச 0 எல்லாம் வந்துடும் வெளியாது.
சரியா? பயனிலையை வச்சுக்கொண்டு நீங்க இழுவாய காண போறீங்கண்டா யார், எது, எவை என்ற கேள்வியை கேளுங்க. அதே ஒரு நபர் மாதிரி உயர்திணை முற்று, அதாவது பயனிலையே பார்க்கணும் நீங்க உயர்திணை முற்றாக இருக்குதாண்டு. உயர்திணை முற்றாக இருந்தா யார் என்று கேள்வியை கேளுங்க. ஒன்றன் பாலா இருந்தா எது என்று கேளுங்க. அகுரிணை ஒன்றன் பாலா இருந்தா எது என்று கேளுங்க. அகுரிணை பலவின் பாலா இருந்தா எவை என்று கேளுங்க. அதே பயனிலையை வச்சுக்கொண்டு எதை, எவற்றை என்று கேளுங்க. எவற்றை, எவற்றை என்று கேளுங்க. சரியா? இங்க பாருங்க, இங்க இருக்குது எவை என்று சொல்லி, இங்க இருக்குது எதை என்று சொல்லி மாறக்கூடாது. செயற்படு பொருள் காண்றதுக்கு நீங்க பயனிலை எடுத்துக்கொண்டு எதை, எவற்றை என்ற கேள்வியை கேட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கான செயற்படு பொருள் வந்துருவார். சோ கேள்வியை போனா கேள்வியை வச்சு வச்சு செயற்படு பொருள் எடுக்கணும். ஒரு வாக்கியத்தையுமா பின்வருவனவற்றுள் செயற்படு பொருள் குன்றிய வினை கொண்டு அமைந்த வாக்கியம் அவர்கள் புத்தகம் வாங்கினர். அவர்கள் என்னையாம் புத்தகம் வாங்கினர். சரிதானே? வாங்கினர், இதற்கு வாங்கினர் எதை வாங்கினர் என்று கேட்ட கேள்விக்கு என்ன விடைய வரும்? புத்தகம். புத்தகம். அப்ப அவருக்கு என்ன நடக்குது? சரியா? அப்ப அவர்கள் எதை வாங்கினர்? புத்தகம் வாங்கினர். அப்ப எதை என்ற கேள்விக்கு புத்தகம் விட வருதுன்னா அப்ப அந்த வாக்கியத்தை செயற்படு பொருள் இருக்குது. என்ன டவுட்? புத்தகம் என்பது அங்க இருக்கிற செயற்படு பொருள். முதலாவது வாக்கியத்துல புத்தகம் செயற்படு பொருள். இரண்டாவது வாக்கியம், நான் விரைவாக படித்தேன். படித்தேன் என்பது பயனில, எதை படித்தேன்? விரைவாக பாடத்தை. அப்ப அந்த இடத்துல வாக்கியத்துல பாடத்தை இல்ல. சரியா? ஆனா இல்லாட்டியும் அந்த வாக்கியத்துல செயற்படு பொருள் இருக்குது. எப்படி இருக்குதுன்னா மறைஞ்சிருக்குது. சரியா? இதுக்கு தான் சொல்றது செயற்படு பொருள் மறைந்திருக்கிற வாக்கியம் என்று சொல்லி நாங்க செயற்படு பொருள் மறைஞ்சிருக்குதுமா. நாங்க கேள்வியை கேட்டு விடைய எடுக்கணும். அப்ப எங்க வாக்கியம், நான் விரைவாக படித்தேன். படித்தேன் என்ற பயனிலையை வச்சு எதை படித்தேன் என்ற கேள்விக்கு நான் விரைவாக பாடத்தை படித்தேன் என்ற ஒரு ஆன்சர் எங்களுக்கு எடுக்கலாம். அப்ப அந்த பாடத்தை என்று சொல்றதுதான் அந்த வாக்கியத்துல மறைஞ்சிருக்கிற செயற்படு பொருள். அப்ப செயற்படு பொருள் இல்ல. கேள்வி என்ன? செயற்படு பொருள் குன்றிய வாக்கியம். குன்றின என்று சொன்னா என்ன? அந்த வாக்கியத்துல செயற்படு பொருள் இருக்க கூடாது. இல்ல, இருக்கவே கூடாது. அதுக்கு தான் சொல்றது செயற்படு பொருள் குன்றிய வாக்கியம். அப்ப இதுல செயற்படு பொருள் இருக்குது, ஆனா வாக்கியத்துல காட்ட இல்ல. எப்படி இருக்குது? மறைஞ்சிருக்குது. நாங்க தான் அதை வெளியே கொண்டாரோம். சரி, இரண்டாவது வாக்கியத்துல செயற்படு பொருள் இருக்குது. மூன்றாவது, புலவர் பாடல் ஒன்றை இயற்றினார். இயற்றினார் என்பது பயனில, எதை இயற்றினார்? பாடல். பாடல் இயற்றினார். அப்ப அது செயற்படு பொருள் இருக்குதா இல்லையா? அப்ப அதுலயும் எதை என்ற கேள்விக்கு பாடல் இயற்றினார். பாடல் என்பது விடையாக வார காரணத்தினால அந்த வாக்கியத்திலையும் செயற்படு பொருள் இருக்குது. அடுத்தது பாருங்க, அவன் கால்களால் விரைந்து நடந்தனன். நடந்தன் இருக்குது, நடந்தான் என்று வரணும். என்ன? அவன் கால்களால் விரைந்து நடந்தான். பயனிலை என்னம்மா? நடந்தான். நடந்தான். எதை நடந்தான்? இல்ல இல்ல, எதை நடந்தான் ஒரு கேள்வி கேட்கிற இல்ல. கேட்டாலும் விட இல்ல எங்களுக்கு. எதை நடந்தான்? அவன் நடக்கிறது எப்படின்னு சொல்லலுமா அம்மா? எப்படி நடந்தான்டா? விரைந்து நடந்தான்னு சொல்லலும். அது எப்படி எதுக்கு போயிடும்? அது ஆக்க பேரடைக்குள்ள போயிடும். சரியா? பேரடைக்குள்ள போயிடும். அப்ப எப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு கேள்வி இல்ல. செயற்படு பொருள் காண்றது ரெண்டு கேள்வியை வச்சு மட்டும்தான். எதை என்று கேட்போம் இல்லையா? எவற்றை? ஒருமை வந்தா எதை என்று கேட்க போறோம், பன்மையா வந்தா எவற்றை கேட்க போறோம். நடந்தான் என்று வினை முடியுதுண்டா எதை நடந்தான் எப்படி சொல்ல போற? அவன் நடந்தது எதம்மா? நடக்கிறது எதுன்னு சொல்லு. அதெல்லாம் என்ன செய்யுது? செயற்படு பொருள் இல்ல, செயற்படு பொருள் குன்று இருக்குது. அப்படிப்பட்ட வாக்கியங்களை தான் சொல்லுவான் செயற்படு பொருள் குன்றிய வாக்கியம். அடுத்தது பாருங்க, ராமன் வில்லில் அம்பு தொடுத்தான். எதைமா தொடுத்தான்? அம்பு. அம்பு தொடுத்தான். அங்கேயும் அம்பு என்பது விடையா வாரத்தால் அங்கேயும் என்ன இருக்குது? செயற்படு பொருள் இருக்குது. எனவே பின்வரும் செயற்படு பொருள் குன்றிய வினை கொண்டமைந்த வாக்கியம் நான்காவது, அவன் கால்களால் விரைந்து நடந்தான். லேசி கேள்வி 20 இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா சும்மா அந்த காலசாலதான் நீங்க சும்மா விடுறது 15 10 எடுக்கலும். இப்ப நான் விளங்கப்படுத்த விளங்குது தானே. ஓ இதான் சரிதான் விளங்குது தானே. அதையே நீங்க எக்ஸாம்ல கொஞ்சம் வச்சு பாருங்களே, வந்துடும் உங்களுக்கு. அடுத்தது பாருங்க, ராஜராஜ சோழன் கட்டுவித்த தஞ்சை பெருவுடையார் கோவிலின்
திருக்குடுமுழுக்கு இனிதே நிறைவேறியது. இவ்வாக்கியத்தில் இடம்பெற்றுள்ள கட்டுவித்த என்பது தன்வின, புறவின, காரணவின, முதல்வின, துணைவின. என்னம்மா? கட்டுவித்த என்பது புறவினையா காரணவினா? முதல்வின துணைவின வராது. தன்வினையா புறவினையா காரணவினா? காரணவினை. ஓகே, ஒரு ஆன்சர் வந்துருக்குது, ஸ்டாப் பண்ணவா? வேற ஆன்சர் யாராவது? வேற ஆன்சர் இருக்குதா? தன்வின புறவின இருக்குதா? டீச்சர் அதை கொஞ்சம் விளங்கப்படுத்துங்களேன். ரைட், விளங்கப்படுத்த போறேன். கட்டுவித்த பிளே சரியா? தன்வின கால் நோது, அதான் சாஞ்சு. தன்வின வினைகள் இருக்குது 3, புறவினைன்னு சொல்லி ஒரு ஆன்சர் வந்திருக்குது. அதுல சரியான ஆன்சர் என்னன்னு சொன்னால் புறவினை இல்ல, அது காரண வினை. சரியோ? கட்டு வித்த என்பது காரண வினை. அம்மா கவனிங்கடா, தன்வின புறவின காரண வினை, காரண வினை, இப்படி 3 வினைகள் இருக்குமா? சரியா? தன்வினைன்னு சொல்றது நான் செய்யறது, புறவினைன்றது நீ செய்யறது, காரண வினைன்றது அவன் செய்யறது. இந்த சாப்டர் எல்லாம் இல்ல, இப்படி படிக்கிற இல்ல. தன்வினைன்னு சொல்றது ஒரு வினையின் பயன் கருத்தாவே வந்தடைவது. இலங்கையில தானே, என்ன ஸ்லாங்ல சொல்றேன்? ஒரு வேலை செய்யறேன், அந்த வேலை செஞ்சதால கிடைக்கிற யூஸ் என்னையே வந்து சேரணும். நான் ஒரு வேலையை செய்யறேன், அந்த வேலை செய்யறதால கிடைக்கிற பயன் இருக்குதானேமா, அந்த பயன் என்னையே வேலை செஞ்ச ஆளையே போய் சேருமாக இருந்தால் அதுக்குத்தான் சொல்லுவோம் தன்வினை. ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. அம்மா உணவு உண்டார். அம்மா செஞ்ச வேலை என்ன இடத்துல? உணவு சாப்பிட்டு உண்டது. உணவு உண்டதால பசி போனது யாருக்கு? அம்மா. அப்ப அம்மா செஞ்ச உணவு உண்டான வேலையால பயன் அடைஞ்சது அம்மா தான். அம்மா தான் வேலையை செஞ்சவ, அந்த செஞ்ச வேலையோட பயன் அடைஞ்சது அம்மா தான். இப்படிப்பட்ட வாக்கியங்கள் வினைக்கு தான் தன்வினைன்னு சொல்லுவாங்க. அதாவது வினையின் பயனை வினையின் கருத்தாவே அடைவது தன்வினை எனப்படும். வேலை செஞ்ச ஆளு அந்த வேலையோட பயனை அடைஞ்சு கொள்வோம். ஓகேயா? சொல்றது விலங்கையில சொல்றது விலங்கப்பட்டு சொன்னா கொஞ்சம் நல்லா பாத்துக்கணும். மாமா எல்லாரும் பாத்துக்கணும். புறவினைன்னு சொல்றது என்னன்னு சொன்னா அது கன்செப்ட் தான். வேலை செய்யற ஆள் இல்லாம இன்னொரு ஆள் பயனடைகிறது. சரியானே? அம்மா உண்டாரண்டத்துக்கும் அம்மா ஊட்டினாரண்டத்துக்கும் வித்தியாசம். அம்மா உணவு ஊட்டினார், அம்மா செஞ்ச வேலை என்ன இடத்துல? ஊட்டினது, ஊற்றுது. நீங்க இப்ப எங்க ஏ லெவல் பபாஸ் தானே, நீங்க எல்லாம் நைட்டுக்கு படிக்கிற முடிச்சு உமாமார் வந்து தீர்த்தி விடுறதானே எல்லாருக்கா? இல்லன்னு போய் செல்லவானா தீர்த்தி விடுறேன் தெரியும். சரியா? உமாமார் வந்து தீர்த்தி விடும் போது உங்களோட உமா செய்யற வேலை உங்களுக்கு தீர்த்தி விடுறது, ஊட்டி விடுறது. தின்றால் நீங்க, அப்ப யாரோ செய்யற வேலை பயனடைகிற வேற யாரோ. அப்ப வினைய செய்யற ஆள் இல்லாம பிரிதொருவர் அந்த வினை மூலம் பயனடைவாராயின் அதுக்குத்தான் சொல்லுவான் புறவினை. அப்ப அம்மா உண்டாரண்டா அம்மா தான் உணவை உண்டது, அம்மா தான் அந்த வேலையை செஞ்சது, பயனடைஞ்சது அம்மா தான், பசி போனது அம்மாக்கு தான். அம்மா குழந்தைக்கு உணவு ஊட்டினார், ஊட்டினார் என்பது தன்வினியா புறவினியா காரணவினியா? அது புறவினம். ஊட்டினார், அம்மா தான் செஞ்ச வேலை, அம்மா தானே ஊற்றா, ஆனா பசி போனது யாருக்கு? குழந்தைக்கு, பிள்ளைக்கு. அப்ப அம்மா செஞ்ச வேலை பயனடைஞ்சது வேற ஒரு ஆள், அவருக்கு தான் சொல்லுவோம் புறவினை. காரண வினைன்னு சொன்னா ஒரு வேலை நடக்கணும், நான் செய்ய மாட்டேன், இன்னொரு ஆளை வச்சு செய்ய வைப்பேன், ஆனா பேர் எனக்கு. சரியா? உதாரணமா இந்த ரூம் வந்து எனக்கு என்ன செய்யணும்? ஒரு வீடு ஒன்று கட்டணும், ரூம வீடுகள் ஒரு வீடு கட்டணும். சரியா? ஸ்பான்சர் யாரு? நான் தான். செலவழிக்கிறாள் நான். எனக்கு கட்டலுமானா பதாம குழைச்சி கல் இழுத்து செங்கல் வச்சு தூக்கு கொண்டு பார்த்து எனக்கு வீடு கட்டலுமா? நான் என்ன செய்வேன்? வேலைக்கு ஆள் எடுப்பேன். ஆள் எடுத்து அவங்களுக்கு செல்லுவேன், இப்படித்தான் இப்படி கட்டுங்க நான் ஐடியா கொடுப்பேன், வேலையை செய்வேன், காசை கொடுப்பேன், கையால செலவெல்லாம் என்னதான் போகுது. கட்டினாக்கள் அவங்க,
ஆனா அது யார பவுடு காட்டின நான் கட்டினேன். நான் கட்டினேன்னா என்ன, அந்த இடத்துல செஞ்ச வேலை நான் எனக்கு நடக்கணும், ஆனா நானா செய்ய இல்ல, நான் செய்ய வச்சேன். அதுக்கு காரணம் என்ன? கட்டுவித்தல். கட்டுவித்தலண்டா நான் செய்யக்கூடாது, ஆனா எனக்கு தான் அந்த வேலை நடக்கணும், ஆனா என் மூலம் நடக்கக்கூடாது, வேற ஆள் மூலம் நடக்கணும். இப்ப விளங்கிட்டா? அதேதான் இங்கேயும். அப்ப இங்க பாருங்க, ராஜராஜ சோழன் கட்டுவித்த தஞ்சை பெருவுடையார். தஞ்சை பெரு ஒரு அரண்மனை ஒன்றுக்குமா, அரசன் அரண்மனையை கட்டுவித்தான். சரிதானே? அரசன் போய் பதாம குலைச்சி செங்கல் வச்சு கட்டுவானா? அடியாக்களை வச்சு கட்டுறது பேர் என்ன? அரசன் கட்டினது. அங்க நடந்த ஆர்டர் போடுற வேலை மட்டும்தான் நடந்துச்சு, நடந்த வேலை வேற ஆள், ஆனா பேர் போனது அரசனுக்கு. அதுக்குத்தான் சொல்றது காரண வினை. அப்ப காரண வினைன்னு சொல்றது என்னன்னு சொன்னா, கருத்தா வினையை நிகழ்த்தாமல் பிரிதொருவரை கொண்டு வினையை நிகழ்த்துவது காரண வினை. அப்ப தன்வினைன்னு சொன்னா என்ன? கருத்தாவே வினையை நிகழ்த்தி அந்த வினையின் பயனை கருத்தாவே அடைவது தன்வினை. வேலையை செஞ்ச ஆளே அதோட பயனை அடைஞ்சு கொள்றது தன்வினை. சரிதானே? புறவினைன்னு சொல்றது கருத்தா வேலையை செஞ்சு அதன் பயனை வேறொரு நபர் அடைந்து கொள்வது புறவினை. காரண வினண்டா நிகழ்த்தாமல் பிரிதொருவரின் மூலம் அந்த வினையை நிகழ்த்தி கொள்வது காரண வினை. கிளியரோ? விளங்கிச்சா மத்தாக்களுக்கு? அபிராமி, அஜிமில்லா, சார், அஸ்ரான், ஹரிஹரன், ஜுஹா, தனுஜன், தனுஜன், தனுஜன் 2 பேர் இருக்குது இதுல. தனுஜனுக்கு விளங்கிச்சா? தனுஜன். ஓகே, தனோஜன் கிளாஸ் வரலையா? நபிஹா விளங்கினா? ஓகே, சரி. அப்ப அதுல என் பிள்ளைகள் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு லேசாக்குறேன். சரிதானே? இப்ப தன்வின புறவினைய பாத்தீங்கன்னு சொன்னா, ஆடுன்னு சொன்னா தன்வினை. ஆடு பாருங்க, நான் ஆடினேன், நான் ஆடினேன். ஆடினால் யாருமா? நான். ஆடினதால பயணம் யாருக்கு? எனக்கு தான். ஆடு புறவி. ஆடு என்பதுடைய புறவினை எப்படி போகும்? ஆட்டு. ஆட்டு போகும். ஆட்டு. நான் ஊஞ்சலை ஆட்டினேன். நான் தான் ஆட்டினது, அதுல இருந்து ஆடினது என் தங்கச்சி. சரிதானே? அப்ப நான் கஷ்டப்பட்டு ஆட்டணும், பயனடைகிறது யாரு? மேடம். சரியா? ஒருத்தர் இல்லையே, அதால அப்படி சொன்னேன், தங்கச்சி. சரியா? அதால ஆட்டு. சரியா? அதே மாதிரி பாருங்க, திரும்பு. நான் திரும்பினேன். திரும்பினால் நான், திரும்பினத்தால பயனடைஞ்சது நான் திரும்பினதால நான் தான் கண்டேன். அதோட புறவினை என்ன? திருப்பு. நான் திருப்பினேன், பயனடைஞ்சது பயன் எனக்கு வர இல்ல, பயன் போனது ஒரு ஆளுக்கு. விளங்குதா? திருப்பினேன். இப்ப என்னது? கொஞ்சம் ஃபேனை திருப்பினேன், நான் ஃபேனை திருப்பினேன். லோக்கல் தமிழ்ல சொல்றேன், நான் ஃபேனை திருப்பினேன். செஞ்ச வேலை நான், திருப்பி காத்து போனா யாருக்கு? அங்க காலுக்கு மேல கால் கொடுத்த ஆளுக்கு. சரியா? அப்ப திரும்பு என்பது தன்வினை, திருப்பு என்பது புறவினை. அதே மாதிரி திருந்து. நான் திருந்தினேன், திருந்தின வேலையை செஞ்சது நான், அதனால வந்த பயன் எனக்கு. புறவினை திருத்தினேன், நான் தான் திருப்பேன். என்னது? நீங்க எல்லாம் செல்லு கேட்காம இருக்கீங்க, உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி உங்களை திருத்திட்டேன். நான் தான் வேலை செஞ்சேன், ஆனா திருந்தி நாட்கள் நீங்க. அது புறவினை. அப்ப திருந்து என்பது தன்வினை, திருத்து என்பது புறவினை. சரிதானே? கண்டேன். கான் பாருங்க, கண்டேன். கண்டேன், நான் கண்டேன்மா. நான் கண்டதால பயனடைஞ்சது, நான் பார்த்ததால நான் கண்டேன். அப்ப கண்டேன் புறவினை எப்படி வரும்? கண்டேன், காட்டினேன் வரும். கண்டேன், காட்டினேன். நான் காட்டு. அங்க பாருங்க, ஒரு கொக்கு போகுது. சின்ன பிள்ளைய தானே நீங்க எல்லாரும். அங்க பாருங்க, டோசர் போகுதுன்னு காட்டுறேன், நீங்க பாக்குறீங்க. செஞ்ச வேலை நான், காட்டினது நான், பார்த்தது நீங்க. அது கண்டேன் என்பது தன்வினை, காட்டினேன் என்பது புறவினை. அதே மாதிரி நடந்தேன் என்பது தன்வினை. நான் நடந்தேன், நான் என்ன செய்வேன்? உங்களை நடத்துவேன். அப்ப நடத்தினேன். அப்ப நடந்தேன் என்பது தன்வினை, நடத்தினேன் என்பது புறவினை. சொந்த உதாரணங்களை வச்சு உங்களுக்கு விளங்கியிருக்கா? இது தன்வினை, புறவினை. செய்யற வேலை, செய்விக்கிற வேலை. சரியா? காரண வினை எப்படி வரும் என்று சொன்னா, காரண வினைகள்ல பிள்ளைகள் விகுதிகள் இருக்குது. வி, உப்பி, விப்பி. வி, உப்பி, விப்பி. செய்வித்தேன், 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 செய்வித்தேன். பயிற்சியை செய்வித்தேன், செய்வித்தேன் நான் சொல்ல சொல்ல தங்கச்சி செஞ்சா.
சரிதானே? பயன் ஆகத்தான் வேலை நடந்தது. இப்ப எனக்கு ஒரு அசைன்மெண்ட் நடக்கணும், சரிதானே? உங்களுக்கு சொல்ற பிள்ளை இந்த அசைன்மெண்ட் கொஞ்சம் சொல்லி செஞ்சாங்களே, அப்ப நான் தான் செய்ய வைக்கவங்கள, சரியா? அப்ப நான் சொன்னேன், நீங்க சரியா தெரியுங்க, வேலை நடந்தா எனக்கு நான் செய்யல, ஆனா வேலை நடந்துட்டு அது காரணம் இல்ல. இப்பி இப்பி பயன்படுத்து எப்படின்னு சொன்னா, எடுப்பித்தேன். இப்ப எடுப்பித்தேன், நான் தான் எடுப்பித்தேன். என்னது ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி எடுப்பிச்சேன், எடுப்பித்தேன். விப்பின்னு சொன்னா செய்விப்பித்தார், செய்விப்பித்தார், செய்விப்பித்தார். இப்படி இந்த கட்டுவித்தேன், செய்வித்தேன், எடுப்பித்தேன், செய்விப்பித்தேன், இப்படி வி உப்பி விப்பி என்ற விகுதிகளை கண்டா அது காரண வினைதான். நீங்க பயப்படாம அடிக்கலாம், சரிதானே? இப்ப பாருங்க, மூன்றும் பார மாதிரி ஒரு 2 உதாரணம் சொல்றேன். இங்க பாருங்க, ஆடினேன், ஆடினேன் தன்வின, ஆட்டினேன் புறவின, ஆட்டு வித்தேன் காரணவின. சொல்ற பாப்போம். கலை என்பதற்கு 3 வினையும் மாதிரி. கலைந்தேன், முதலாவது கலைந்தேன், தன்மை கலைந்தேன், நான் கூட்டத்தில் இருந்து கலைந்தேன், கலைந்த வேலையை செஞ்சதும் நான் தான், கலைஞ்சு போனதும் நான் தான். கலைந்தேன், கலைத்தேன், அல்லது கலைத்தேனும் தன்மைதான், சரிதானே? கலைத்தேன், கலைந்தேன், கலைத்தேன், கலைத்தேன் என்பது புறவின, தன்வின கலைந்தேன், புறவின கலைத்தேன். கலைச்சது நான், பயனடைகிறது நான் இல்ல, சரிதானே? வேற ஒரு ஆள். கலைப்பித்தேன், அப்ப இந்த விப்பி பி வி உப்பி விப்பி என்ற விகுதிகள் சேரும். இப்படித்தான் நீங்க இப்படி தன்மை அடுத்தது வேற ஒரு ஆளுக்கு செய்விக்கிற மாதிரி அடுத்தது விகுதிகளை சேர்த்து தன்மைக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா வந்துடும், சரியாமா? ஓ 10 இருபதா பீத்தா? சரி, குவிக்க பாருங்க. அடுத்தது விளங்கிட்டு தானே இது முதல் வினை, இந்த சாரி தன்வின புறவின காரணவின. ராஜராஜ சோழன் கட்டுவித்த தஞ்சை பெருவுடையார், இங்கு கட்டுவித்த என்பது காரண வினை, மூன்றாவது விட. தற்கால வழக்கில் பெரிதும் பயன்படுத்தப்படும் வியங்கோல் வினை முற்று விகுதி அட்டும் இய இயர் கல் அல் எது வரும்? அட்டு. தற்கால வழக்குல மேடம் அட்டும் பயன்படுத்துறா போல, என்ன ஒளியட்டும் அவரே சொல்ற. நீங்கள் ரைசா என்ன அம்மா சாப்பாடு கொண்டு வரட்டும் அப்படியா சொல்ற? இல்ல இல்ல. வேற கல். கல் என்ற விகுதி. ரைட், நான் இப்ப விளங்கப்படுத்துறேன்னா வியங்கோல் சொன்னா நீங்க நினைக்க வேணாம், இந்த வியந்த வாழ்க ஒளிகள் சொல்ற மட்டும்தான் வியங்கோல் சொல்லி, சரிதானே? அதாவதுமா இந்த வியங்கோல் விகுதி, வியங்கோல் வந்து 4 பொருள்ல இருக்குது. வாழ்தல், வெய்தல், வேண்டல், விதித்தல். வாழ்த்தல், வாழ்த்தல், வைதல், வைத்தல் இல்ல வெய்தலா, வாழ்த்துதல், வாழ்த்தல், வெய்தல், வேண்டல், விதித்தல். வாழ்த்துதல் சொன்னா ஒரு ஆளை வாழ்த்த போற, மன்ன நீ வாழ்க, அது வாழ்த்துறோம், வாழ்க, வெற்றி பெறுக, வாழ்த்துறோம். வைதலண்டா ஏசுறது, ஒளியட்டும், நாசமா போகட்டும், சரிதானே? அந்த காலத்து ஆச்சவார் அப்படி சொல்றேன், நெட்டி எல்லாம் முடிச்சு சரியா? ரைட். அப்ப வைதலண்டா ஏசுறதுமா, தோற்றுதல். வாழ்த்துதல், வைதல், தோற்றுதல். மன்னா அவன் ஒளியட்டும், அவனுடைய கொடுங்கோளாட்சி ஒளியட்டும், அந்த ஒளியட்டும், கெடட்டும், நீங்கட்டும் என்று தோற்றி சொல்ல ஏசி சொல்லுவோமே, அதுக்கு சொல்றது வைதல். வேண்டலண்டா மன்னா புலவரலே, என்னது மன்னா பொன் தருக, உம்மா 10 ரூபா தாங்க, இனி 10 ரூபா கேட்கறதுலாம் இல்ல, கேட்கிறதானே, அதை கேட்கிறமே, அதான் வேண்டல். மன்னனே பரிசு தருக அப்படி கேட்கிறது. என்னது ஆசிரியரே கருணை புரிக, இன்னைக்கு ஹோம்ஒர்க் செய்ய இல்ல, பிளீஸ் எக்ஸ்கியூஸ் கேட்கிறதா இல்லையா, அதான் வேண்டல். தருக தாங்க கேட்கிறோம். விதித்தல் சொன்னா ஆர்டர் போடணும், வாங்க இருங்க சாப்பிடுங்கள் உட்காருங்கள் படியுங்கள் குடியுங்கள் எழும்புங்கள் நடவுங்கள், கடப்பாட்டேவலாக வரும். விதித்தல் என்று சொல்றது கடப்பாட்டேவல். கடப்பாட்டேவல் கல்வி குதி தெரியும் தானே, வாருங்கள் இருங்கள் சாப்பிடுங்கள். விருப்பு ஏவல்லையும் 2 இருக்குது, ஒன்று விருப்பு ஏவல், கடப்பாட்டு ஏவல். கடப்பாட்டு ஏவல்னா என்ன,
வாருங்கள், இருங்கள், சாப்பிடுங்கள், உண்ணுங்கள், படியுங்கள், குடியுங்கள், எழும்புங்கள், நடவுங்கள் இப்படி வரும் கல்வி விகுதி பெற்று. விருப்புயவல்டா வாங்களேன், சாப்பிடுங்களேன், இருங்களேன், ஏன் விகுதி பெற்று வரும். பொறுக்க வாங்களே, தாங்களே, இழுப்பாங்க, சரிதானே. ஏன் விகுதி வாங்கள், அதாவது வினைமுற்றோட ஏன் விகுதி பெற்று வரும். சரியோ, அதான் விருப்புயவல். எனவே இப்ப நாங்க இதுக்கு வருவோம், வியங்கோல் வினைமுற்றுக்கு. இது 4 நன்மா என்னது, வியங்கோல் பயன்படுத்தப்பட வரும். இதுலயே விகுதிகள் என்னன்னு சொன்னா வாழ்க, வாழ்க விகுதி. அதே மாதிரி இயர், வாழ்க, இயர், வாழியர், 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 இயர் என்ற விகுதி, சரிதானே. அடுத்தது வந்து இயர், இய என்ற விகுதி, வாழிய, வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய, வாழியவே, அந்த வாழிய, சரிதானே. அப்ப இய என்ற விகுதி. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கல் என்ற விகுதி இருக்குது. இந்த இதுக்கு கீழே வர போகுது. அப்ப தற்காட்ட கேள்வி தந்திருக்கிற நாளுமே என்னது, வியங்கோலுக்கான விகுதிகள் தான். பாருங்க, அட்டம், ஒளியட்டம், அவனுடைய கொடுங்கோன்மை ஒளியட்டம், அது என்னது வைதலுக்குள்ள வரப்போகுது, சரிதானே. இயர், வாழிய, வாழ்த்தலுக்குள்ள வரப்போகுது, சரிதானே. இயர், வாழியர், அதுவும் வாழ்த்தலுக்குள்ள வரப்போகுது. அல், அல் என்பது ஒரு வினைமுற்றுக்குரிய, அதாவது வியங்கோல் வினைமுற்றுக்குரிய விகுதி, அது ஒரு தொழிற்பெயருக்குரிய விகுதியாக வரும். கல் என்பது விதித்தலுக்குரிய விகுதி. சாப்பிடுங்கள், இருங்கள், அதாவது பயன்பாட்டிலே இருக்குது. அப்ப தற்கால வழக்கில் பெரிதும் பயன்படுத்தப்படும் வியங்கோல் வினைமுற்று விகுதி சாப்பிடுங்கள், படியுங்கள், இருங்கள், நடங்கள். கிளியரா? விளங்கிச்சா? டவுட் இருக்குதா? இல்ல ஹிமா என்ன கேஸ்? வேண்டலுக்கு என்ன வரும்? தருக, மன்னா பொன் தருக, மன்னா பரிசில் தருக, அம்மா சோறு தருகன்னு கேட்டாலும் வேண்டல் தான், வேண்டது ஒன்று கேட்கிறது, சரியா? சரியா? அடுத்து போமா. ஓகே. அடுத்து எங்க பாருங்களேன், அடுத்தது விருப்பியவல் தன் இருக்குது. அன்எக்ஸ்பெக்டட் சொல்லி தந்துட்டேனே நான். இப்ப என்ன சொல்லி தந்தேன்? நான் பாக்குறேன், இப்ப பாக்குறேன். பின்வருவனவற்றுள் விருப்புயவல் வினையின் அமைப்பாக அமைவது. இப்ப சொல்லுங்க, அவங்க விருப்புயவல் பன்மை எப்படி வரணும்? வினையடி பன்மை விகுதி ஏன் வரும்? வினையடி, வினையடி பன்மை விகுதி ஏன். இது பாருங்க, வினையடி என்னது, இருன்னு சொன்னா பன்மை விகுதி என்ன, கல், ஏன். அப்ப இதை எப்படி சேர்ப்போம்? இருங்களேன், இருங்களேன்னு சேர்க்க போறோம். அப்ப ஏவல்கள் பிள்ளைகள் 2 வகைப்படம். ஒன்று கடப்பாட்டு ஏவல், அதை எழுதி கொள்வோமே, புதுசு கேட்க, புதுசு மாதிரி இல்லாட்டி இன்றைக்கு சிலாக்கள் இன்னைக்குதான் கேட்கிற மாதிரி இருக்கும், சரியா? அப்ப எல்லாரையும் சேர்த்து கொண்டு போவோம் நாங்க. அப்ப ஒன்று ஏவல் 2 வகை இருக்குது. ஒன்று கடப்பாட்டு ஏவல், கடப்பாட்டு ஏவல். இரண்டாவது விருப்பு ஏவல். இந்த கடப்பாட்டு ஏவல்மா அந்த கல்லண்ட விகுதி இவ்வளவு, அந்த ஏன் வராது, இவ்வளவு தான். இங்க இருங்கள், படிங்கள், சாப்பிடுங்கள், எழுப்புங்கள், நடவுங்கள், குடியுங்கள், துப்புங்கள் எல்லாம் வரும், சரி? வேற வேற வந்துடும். கல்லண்ட விகுதி வேற, ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும், அதான் கடப்பாட்டு ஏவல். விருப்பு ஏவல்டா இதோட சேர்த்து ஏன் என்ற விகுதி வரும். வாங்க, கொஞ்சம் துணைக்கு கொஞ்சம் நீங்களும் போங்களேன், கடைக்கு கொஞ்சம் வாங்களேன், கொஞ்சம் பாடுங்களேன், கொஞ்சம் ஆடுங்களேன், இப்படி ஏன் என்ற விகுதி வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு தானே என்ன சொல்லுவான், விருப்பு ஏவல்னு சொல்லுவாங்க. அடுத்தது, பின்வருவனவற்றுள் செய்தி எனும் வினையச்ச வாய்ப்பாட்டினை கொண்டமைந்த வாக்கியம். வாய்ப்பாட்டு எச்சங்கள் நிறைய இருக்குது, அதை இப்ப எவ்வளோத்தையும் சொல்லல, அது நோமலா சொல்றேன். செய்த எச்சம், செய்ய எச்சம், செய்தால் எச்சம் இருக்குது. நீங்க சும்மா அந்த செய்து யோசிக்க வேணாம். அது என்னண்டா அந்த ஃபார்மேட்டுக்கு வந்துடுங்க, சரிம்மா. அந்த ஃபார்மேட்டுக்கு வந்து எப்படி சொல்றது, ப்ரொனன்சியேஷன் செட் ஆயிடுனா செட்டா அவ்வளவு நினைச்சா போதும். இங்க பாருங்க, பிராக்டிகலா கண்டுபிடிங்க. எப்படின்னா, செய்து என்று சொன்னா இங்க பாருங்க, செய்து மாதிரிதான் வந்து போய், அந்த நீ நான் செய்து முடித்தேன், அதே ஃபார்மேட்டுக்கு வாக்கியங்களை சொல்லுங்க. நான் செய்து முடித்தேன், நான் வந்து போனேன், நான் போய் வந்தேன், நான் வரைந்து முடிந்தேன், நான் எழுதி முடித்தேன். அந்த செய்து ரெண்டு மாதிரி தான் வந்து, எழுதி, போய், இருந்து, குடித்து, ஓகேயா? அந்த ஃபார்மேட்.
செய்தால்டா என்னது, நீ வந்தால் நான் தருவேன். நான் செய்தால் இந்த ஃபார்மட்டுக்கு போகும். வந்தால், இருந்தால், குடித்தால், எழுப்பினால், நடந்தால்னு போகும். செய்து எச்சம், செய்தால் எச்சம், செய்ய எச்சம். செய்யன்னு சொன்னா எச்சமாக நிற்கிறேன். நான் செய்ய அவன் பார்த்து கொண்டிருந்தான். சரிதானே? நான் பாட அவன் ஆடினான். அவ செய்ய, பாட, வர, போக, எழும்ப இப்படின்னு வரும். நான் போக அவன் பின்னால் வந்தான். சரியா? நான் வர அவனும் வந்தான். நான் சொல்ல அவன் எழுதினான். அவன் சொல்ல, எழுத அப்படின்னு வர்றதுல செய்ய அப்படின்ற வாய்ப்பாடு. அந்த என்னன்னா அந்த ஃபார்மட்டை காட்டுறதுக்கு தான் செய்ய எச்சம், செய்தால் எச்சம், செய்யும் எச்சம். செய்யும் பாருங்க, நான் அது செய்யும், அது வரும், வரும், இருக்கும், படிக்கும், குடிக்கும், எழும்பும். அதை செய்யும் மாதிரி தானே மத்த எல்லாம் அமையுது. அது ஃபார்மட். சோ விளங்கிட்டா? பாப்போம். எல்லோரும் வீட்டிற்கு வர வேண்டும். இந்த இடத்துல வரன்றது செய்துவா, செய்தாலா, செய்யவா? செய்ய. பாருங்க, வர, செய்ய, நீ செய்ய வேண்டும். அதே மாதிரிதான் நீ வர வேண்டும். அப்ப செய்யன்ற மாதிரிதான் வர அப்படின்னு எச்சமா நிக்குது. எனவே செய்ய என்ற வாய்ப்பாட்டுலதான் வர அப்படின்னு வரும். அப்ப செய்துன்னு சொன்னா அது எப்படி வரும்? வந்து அப்படின்னு வரும். சரியா? சரி, அடுத்து பாருங்க. எல்லோரும் வீட்டிற்கு வந்துன்னு வரணும் இல்ல, சரியா? வந்த போனார்கள் இருக்குது, வந்து போனார்கள். பாருங்க, நான் செய்து முடித்தேன், வீட்டிற்கு வந்து போனார்கள். அப்ப செய்து முடித்தேன், வந்து போனார்கள், எழுதி முடித்தேன். அப்ப செய்து, வந்து, எழுதி எல்லாம் ஒரே ஃபார்மட் தானே. அப்ப செய்து என்றதுக்கு வந்து அப்படி என்றது சரியே. எனவே இரண்டாவது விட எல்லோரும் வீட்டிற்கு வந்து போனார்கள். மூன்றாவது வாக்கியத்தை பாருங்க. எல்லோரும் வீட்டிற்கு வராமல் விட்டார்கள். வராமல் செய்தால் எச்ச வாய்ப்பாடு. அது எதிர்மறையில செய்யாமல் இந்த மாதிரி இருக்குது. செய்யாமல், ஓடாமல், வராமல், பார்க்காமல், செய்தாலினுடைய எதிர்மறை எச்ச வாய்ப்பாடு அது. சரியோ? அடுத்தது எல்லோரும் வீட்டிற்கு வரத்தான் வேண்டும். சரிதானே? அது சும்மா போட்டிருக்காங்க, வரத்தான் வேண்டும், வருகை தர வேண்டும், இப்படி இருக்குது. சோ இந்த வர, வந்த, வராமல், வந்தால் இதெல்லாம் செய்து இருக்கு பாருங்க. பாருங்க, இந்த செய்ய அப்படின்ற வாய்ப்பாட்டு கிட்ட செய்யணும் சொல்றது. சரிதானே? செய்ய வாய்ப்பாடு அல்லது செய்ய வாய்ப்பாடுன்னு சொல்றது. மற்றது செய்து வாய்ப்பாடு, செய்து, அடுத்தது செய்தால், செய்தால். அப்ப செய்து என்று சொன்னா எல்லாம் உகரமா வரணும். செய்து, வந்து, இருந்து, எழுதி, படித்து, குடித்து இப்படின்னு வரணும். எனவே செய்து என்ற வாய்ப்பாட்டுல எந்த வாக்கியம் அமைந்திருக்குதுண்டா, இரண்டாவது வாக்கியம் எல்லோரும் வீட்டிற்கு வந்து போனார்கள். செய்து முடித்தேன், அதே ஃபார்மட் தான், வந்து போனார்கள். விளங்கிட்டா? இப்ப எல்லாம் அட்மிட் பண்ணி சொல்லுங்க. அந்த செய்து, செய்தால் வாய்ப்பாட்டை ஓரளவுக்கு விளங்கிச்சா? கொஞ்சம் இந்த பிராக்டிக்கலா சொல்லி தந்துட்டு இப்படி பாருங்க. சுஹா விளங்குதா? ஓகே ஓகே, சரி. அடுத்தது 19வது பாருங்க. பின்வருவனவற்றுள் ஆக்க பேரடை கொண்டமைந்துள்ள வாக்கியம். அவை அழகான மரங்கள், புதிய புதிய வீடுகள் கண்களை கவர்ந்தன, அவன் அடிக்கடி என்னோடு பேசுவான், என்ன அலைகளில் விழுந்து தவித்தேன், செக்கச் சிவந்த வானம் சிந்தையை எல்லாத்துலயும் இருக்கு. என்ன இருக்குது? பேரடைகள் இருக்குது. அதுல உங்களுக்கு தந்திருக்குது ஆக்க பேரடையை கண்டுபிடிக்க சொல்லி. சரிதானே? பிளே. ஆக்க பேரடைன்னு சொல்றது ஃபர்ஸ்ட்டுக்கு பேரடை. பேரடையில ஃபர்ஸ்ட்டுக்கு அடை, அடையில இருக்கு வினையடை, பேரடை இருக்குது. சரிதானே? பெயரடைன்னு சொல்றது என்னன்னு சொன்னா, இந்த பெயர் சொல்கள் இருக்குதே, பெயர் சொல், இந்த பெயர் சொற்களோட பண்பை உணர்த்துறதுக்கு பயன்படுத்துகின்றதுக்கு தான் சொல்றது பேரடைகள் சொல்லி. பெயர் சொற்களோட மார்க்கர், பெயர் சொற்களினுடைய பண்பை உணர்த்துறதுக்கு பயன்படுத்துறதுதான் பேரடைகள். அதுல முக்கிய முதலாவது ஆக்க பேரடை பார்க்க முதல் பேரடை என்னன்னு கண்டுபிடிப்போம் என்றா ஒரே ஒரு கேள்வியை கேளுங்க. எப்படிப்பட்ட பயனிலைய வச்சு நீங்க செய்யப்படுபொருள் கண்டீங்க, எழுவாய் கண்டீங்க, அதே பயனிலைய வச்சு எப்படிப்பட்ட கேள்வியை தூக்கி கேட்டுடுங்களே. எப்படிப்பட்ட அடை பேரடை வந்துடும். இது எது கண்டுபிடிக்கிறது? பெயரடை.
பெயரடை கண்டுபிடிக்கிறதுக்கான கேள்வி எப்படிப்பட்ட உதாரணம் பாருங்க. இப்ப அது நல்ல புத்தகம். எப்படிப்பட்ட புத்தகம்? நல்ல வருதே, அந்த நல்லதான் பெயரடை. அது பெரிய மரம். எப்படிப்பட்ட மரம்? பெரிய. பெரிய இந்த ஆன்சர் வருது. எப்படிப்பட்ட அந்த கேள்விக்கு வர ஆன்சர் இருக்குது, அதுக்குத்தான் சொல்லுவோம் பெயரடைன்னு சொல்லி. சரிதானே? இப்ப பெயரடை, பெயரடை சரி. தந்தகளி பெயரடையா? ஆக்க பெயரடை. எனவேம்மா பெயரடை 2 வகைப்படும். ஒன்று ஆக்க பெயரடை, அடுத்தது என்ன? தனிப்பெயரடை, கூட்டு பெயரடை. டீச்சர் ஆக்க பெயரடையும் கூட்டு பெயரடையும் தனி பெயரடை. சரியோ? தனிப்பெயரடைன்னு சொல்றது ஆக்க பெயரடைய. தனிப்பெயரடை கூட்டு பெயரடை. தனிப்பெயர் ஆக்கப்பெயர், ஆக்கம் தான் தனிப்பெயர், ரெண்டும் உண்டு. ஆனா இது வேற இது வேற. சரிதானே? பெயரடைகள் 2 வகைப்படும். ஒன்று தனிப்பெயரடை, கூட்டு பெயரடை. தனிப்பெயரடைக்கு இன்னொரு பேர் தான் ஆக்க பெயரடை. சரியா? இப்ப ஆக்க பெயரடைன்னு சொல்றேன்னு சொன்னா, இப்ப பெயரடைன்னு சொன்னா என்ன? எப்படிப்பட்ட என்ற கேள்விக்கு அடையா வாரது. இது பெயரடைக்கே அடையாக வருவதுதான் ஆக்க பெயரடை. சரியா? உதாரணம் பாருங்க. பெரிய மரம். எப்படிப்பட்ட மரம்? பெரிய. அதுல பெரிய என்பது என்ன? பெயரடை. மிக பெரிய மரம். அந்த பெரிய பெயரடைய இன்னும் அடையப்படுத்துது மிக என்று சொல்லி. அவ அந்த மிகதான் அதுல இருக்கிற ஆக்க பெயரடை. சரியாம்மா? எனவே பெயரடைகள் எப்படின்னு சொன்னா பெரும்பாலும் இதாலிக்கிறேன்னா கொஞ்சம் விகுதிகள் எழுத போறேன். பெயரடைகள் எப்படின்னு சொன்னா மிக 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 மிகவும் ஆகவும் ஆகிய இதெல்லாம் மிகை பொருள். சரிதானே பிள்ளைகள்? இந்த மிகை சொற்களை ஏற்படுத்தி வரும். சரிதானே? இங்க பாருங்க. ஓ பெரிய மரம். பெரிய மரம். மரம் எப்படிப்பட்ட மரம்? மிக பெரிய மரம். எப்படிப்பட்ட மரம்? பெரிய மரம். பெரிய மரம். பெயரடை. பெயரடை. மிக பெரிய மரம். இப்ப சொல்லுங்க, எப்படிப்பட்ட மரம்? மிக பெரிய மரம். இது ஏற்கனவே பேரடைன்னு சொல்லியாச்சு. இந்த பேரடைய இன்னும் அடைப்படுத்துவது இந்த மிக. இந்த மிக, இந்த மிக, இந்த மிக ஆக்க பேரடை. சரியா? அப்ப சாதாரணமா ஒரு பேரடைய நீங்க எப்படிப்பட்ட அந்த கேள்வியை கேட்டு வந்த ஆன்சரையும் தாண்டி அந்த அடை எப்படிப்பட்ட கேட்டு பெரிய அடையோடு வந்துட்டது பேரு. இந்த பேரடைய இன்னும் அடைப்படுத்துவதாக முன்னுக்கு வரும். இதுக்கு அடைக்கு முன்னுக்கு இன்னும் அடைப்படுத்தும். இதுக்குத்தான் சொல்றது ஆக்க பேரடைன்னு சொல்லி. சரிதானே? அதுலயும் லேச கண்டுபிடிக்கிறது இன்னொரு டிப்ஸ் சொல்லி சொல்ற ஆக்க பேரடைகள் ஆன உள்ள ஆகிய. ஆன உள்ள ஆகிய இத மூன்றும் தான் என்னது? பேரடை விகுதிகளை பயன்படுத்தி ஆக்க பேரடைகள் வரும். இதெல்லாம் பேரடை. இங்க பாருங்க, இந்த 3 விகுதிகளை பயன்படுத்தி தான் ஆக்க பேர். இங்க பாருங்க, மென்மையான பூ. சும்மா உதாரணம் ஒன்றை வச்சு சொல்றேன்னா, மென்மையான, மென்மையுள்ள, மென்மையாகிய. இதான் ஆக்க பேரடைகளுக்கான விகுதிகள். சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா கூட்டு பேரடை இருக்குது. அது அப்படித்தான். அது எப்படி வரும்னு சொன்னா, இந்த சிறு உதாரணமாக சிறிய, புதிய அப்படின்ன மாதிரி வரும்.
சிறு புது கருங்குழல் கருங்கூந்தல். அப்ப கூந்தல் என்றதை என்ன செய்யுது இன்னும் அடைப்படுத்துது கரு. அதுக்கான வேர்ட்ஸ் இருக்கு. அதை பாப்போம். இப்ப நாங்க கேள்வியை மட்டும் கொஞ்சம் தருவேன்னு சொன்ன டைம் ஆயிட்டே. எனவே கேள்வியை பாருங்க. பின்வருவனவற்றுள் ஆக்க பேரடை கொண்டமைந்த வாக்கியம். அவை அழகான மரங்கள். மரங்கள் எப்படிப்பட்ட மரங்கள்? அழகான மரங்கள். அழகான என்பதை இன்னும் ஏதாவது அடைப்படுத்துதாங்க? இல்ல. இரண்டாவது வாக்கியத்தை பாருங்க. புதிய புதிய வீடுகள் கண்களை கவர்ந்தன. வீடுகள் எப்படிப்பட்ட வீடுகள்? புதிய 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 வீடுகள். புதிய புதிய வீடுகள். அவர்கிட்ட கொஞ்சம் விடுவோமா? அவன் அடிக்கடி என்னோடு பேசுவான். அதுல என்ன பேர் சொல் இருக்குது? இல்ல இல்லையா? எனவே அந்த அடை வந்து பேரடை ஒன்று இல்ல. அடுத்தது என்ன அலைகளில் விழுந்து தத்தேன். எண்ண அலை. எண்ண அலை சொல்லப்படுது. எப்படிப்பட்ட எண்ண அலை சொல்லப்படவில்லை இல்லையா? அவர்கள் ஒரு தனி பேரடை ஒன்று இல்ல. செக்க சிவந்த வானம் சிந்தையை கவர்ந்தது. செக்க சிவந்த வானம் எப்படிப்பட்ட வானம்? செக்க சிவந்த. ஓகே. ஆனா வீடுகள் எப்படிப்பட்ட வீடுகள்? புதிய என்றது ஒரு பேரடை. அந்த புதியவை இன்னும் அடைப்படுத்துது புதிய வீடுகள். அப்ப புதிய புதிய என்று வந்ததால அதுதான் என்ன வழுத்துல ஆக்க பேரடை. சரியா? யாருக்காவது மாற்று கருத்துக்கள் இருக்குதோ? வேற ஆன்சர் வருதா? டீச்சர் செக்க சிவந்த வானம் வராதா? எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்மாக்கு படுற மாதிரி எப்படின்னு. வானத்தை அடையாக்குது சிவந்த முன்னுக்கு செக்க. ரைட். நான் அதான் பார்த்தேன். சொன்னா புதிய புதிய அடுக்குமொழியோடு வந்து இருக்குது. இந்த இப்ப நான் பார்த்த தியரியில அடுக்குமொழியை பத்தி ஒன்றும் பேச இல்லையே. நான் மாற்று கருத்து கிடக்கான்னு கேட்டது. செக்க சிவந்த வானம் சிந்தையை கவர்ந்தது. வானம் எப்படிப்பட்ட வானம்? சிவந்த வானம். அந்த சிவந்த என்றதை இன்னும் அடைப்படுத்திருக்கு செக்க சிவந்த. அஞ்சாவதுல செக்க சிவந்த வானம் சிந்தையை கவர்ந்தது. எனவே 5வது விடதான் ஆக்க பேரடை கொண்ட இந்த வாக்கியம். சரியா? மாவட்ட கொஞ்சம் மாத்திக் கொள்ளுங்களா? வானம் பாருங்க, எழுதி காட்டுறேன். வானம் எப்படிப்பட்ட வானம்? சிவந்த வானம். இந்த வானம் என்ற பெயர் சொல்ல அடைப்படுத்துட்டு சிவந்த என்றது. இந்த பேரடைய இன்னும் அடைப்படுத்துது செக்க அப்படி என்ற இந்த அடை. எனவே இது பேரடைதான். இந்த பேரடைய இன்னும் அடைப்படுத்துது இந்த செக்க என்பது. எனவே இதுதான் ஆக்க பேரடை. விளங்கிட்டா இப்ப? ஓகேயா? அடுத்தது பாருங்க. பின்வருவனவற்றுள் துணைவினை பெற்றமைந்த வாக்கியம். ஆஹா, டைம் போயிடுச்சு. பிரச்சனை இல்லை. ஒரு கேள்வி இருக்குமா? பின்வருவனவற்றுள் துணைவினை பெற்றமைந்துள்ள வாக்கியம். நாங்கள் எல்லோரும் அவரது இருப்பிடத்தை அடைந்தோம். நீங்கள் எல்லோரும் இங்கு வாருங்கள். நான் உன்னை மட்டும்தான் அங்கு பார்த்தேன். அரசன் தனக்குரிய அரியணையில் வீற்றிருந்தான். அவர்கள் அனைவரும் அமைதியாக போயிருந்தார்கள். எந்த வாக்கியத்துல துணைவினை இருக்கு? 5வது. வெரி குட். வினைகளை இன்னும் வினைகள் நிறைய இருக்குது பாருங்க. நாங்க எத்தனை வினை இன்னைக்கு பார்த்த வினைகள் எனக்கு சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு படிச்ச வினைகள் என்ன? ஃபர்ஸ்ட் 3 சொல்லுங்க. தன்வினை, பிறவினை, காரணவினை. அடுத்து முதல் வினை, துணை வினை, துணை வினை. சரிதானே? இன்னைக்கு 5 வினை பாக்குறோம். ரைட். அப்ப முதல் வினை துணை வினைன்னு இருக்குதுமா. சரிதானே? முதல் வினைன்னு சொல்றது என்னன்னா ஒரு வேலை டிரெக்டா நடக்கிறது. சரி, உதாரணமாக இங்க கேள்வி இருப்பிடத்தை அடைந்தோம். வினைமுற்றுக்கள்ல தான் நீங்க முதல் வினை துணை வினை பார்க்கணும். சரியா டீச்சர்? அது ஆக்கப்பேரடை. ஆனா வந்து ஆக்கப்பேரடை ஆன அண்டு வருது தானே. அதுல ஆக்கப்பேரடை ஆன அண்டு எதுல? செக்க சிவந்து என்று சொல்றது அடுக்கு இடுக்கு தொடர் தானே? இல்ல செக்க சிவந்து என்று சொல்றது அடுக்கு இடுக்கு தொடர் தானே? ஆனா பேச்சு அழகானன்னு சொல்லல. நீங்க சொன்ன மாதிரி டீச்சர் சொன்ன மாதிரி ஆன உள்ள அதெல்லாம் ஏற்று வந்தா
அந்த ரூல்ஸ் ஒண்ணு நான் சொன்னேன் இல்லையா? சரி சரி பிளே அவர்த்த கொஞ்சம் பாருங்க. பின்வருவனவற்றுள் ஆக்கப்பேரடை. ஆக்கப்பேரடைக்கு நான் விளங்கப்படுத்துகிற தியரி சரி சரியா, அது யாரும் சேஞ்ச் பண்ண வேணாம், அது சரி. அதுல இவடத்த 3 எழுதினேன். ஆன உள்ள ஆகிய, அது வந்து ஆக்கப்பேரடை. அழகான, அழகோட ஆன என்று வந்திருக்குது, அது ஆக்கப்பேரடை. சரிம்மா, முதலாவது விடையை போட்டுக்கொள்ளலாம் நீங்க. சரி, எனக்கும் அவர்த்த கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டான். பிளே மாத்திக்கொள்ளுங்களா? முதலாவது விட ஆன. ஏன் நான் ரூல்ஸ் ஒன்று சொன்னேன். ஆக்க பேரடைகள் ஆன உள்ள அகைஞ்சு பாருங்க. அவை அழகான மரங்கள், அவை அழகாகிய மரங்கள், அவை அழகுள்ள மரங்கள். ஆன ஆகிய உள்ள என்ற விகுதிகளை பெற்று ஆக்க பேரடைகள் வரும் என்பது விதி. வந்திருக்கு தானே? அழகானையா செக்கச்சி வந்த இடத்துல உண்மைக்கு அடுக்கு தொடர் வந்திருக்குது. புதிய புதிய இடத்துல அடுக்கு தொடர் வந்திருக்குது. பேர் அடைப்படுத்தப்பட்டிருக்கு தான். ஆனா ரூல்ஸ் படி ஆக்க பேரடைகள் எப்படி வரணும்? ஆன ஆகிய உள்ள என்ற விகுதிகளை ஏற்கணும். சரியாது? முதல்வினை துணைவினை பாருங்க. நான் பத்திரிகை வாசித்தேன். ஒரு அதாவது வந்து நோவல சொல்றேன்டா, ஒரு தனிவினை இடம்பெற்ற அது முதல்வினை. தனிவினைகள் எல்லாமே முதல்வினை. தனிவினைகள் எதுக்கு சமன்? தனிவினை இஸ் ஈக்குவல் டு முதல்வினை. தனிவினை என்ன? ஒரு வினை. ஓடினேன், வந்தேன், படித்தேன், குடித்தேன், சாப்பிட்டேன், எழுப்பினேன், நடந்தேன், பாய்ந்தேன், இது எல்லாமே தனிவினைகள். அதெல்லாமே முதல் வினைகள் தான். சரிதானே? நான் ஊருக்கு போனேன், நான் கண்ணில் இருந்து வந்தேன், நான் அக்காவை பார்த்தேன், நான் இருந்தேன், இதெல்லாமே முதல் வினைகள் தான். துணை வினைன்னு சொல்றதுமா ஒரு வினை முற்றுள்ள 2 வினை அடிகளிடம் பெற்றிருக்கும் கட்டாயம். முதலாவது துணை வினையில பாக்குற முதலாவது விஷயம் என்ன? 2 வினை அடிகளை கொண்டிருக்கும். இரு வினை அடி. இரண்டாவது விஷயம் என்ன பார்க்கணும்டா, இந்த இரு வினை அடியில முதலாவது வினையடி, இது முதலாவது வினையடி, இது 2வது வினையடி. இந்த முதலாவது வினையடி முதல் வினைதான். இன்னைக்குமே மெயின் கருத்து. இந்த முதலாவது வினையடியினுடைய அதே பொருளைத்தான் இந்த 2வது வினையடி காட்டு. சரியா? பாருங்க, காலநிலை மாறி வருகிறது. வினையடி என்ன? மாறி வருகிறது, மாறி வருகிறது, வினைமுற்று வருகிறது. இதுல இருக்கிற 2 வினையடிகளை சொல்லுங்க. கொண்டு மாறு, அடுத்தது வா. இங்க பாருங்க, மாறி என்றதுல மாறி இருக்குது, வருகின்றதுல வா இருக்குது. சரிதானே? மாறி வருகின்றது என்பது வினைமுற்று சொன்னா, இதுல மாறுன்றது தனிப்படும். 2 வினையடியை கண்டுட்டோம் தானே? 2 வினையடி. 2 வினையடியிலமா முதல் வினை துணை வினை நிறைய பேருக்கு விளங்குற இல்ல. லாஸ்டா சொல்றேன், நிறைய முறை சொல்லி கொடுத்தும் இருக்கிறேன். புதுவாக்களும் பாருங்க, பழையாக்களும் பாருங்க. இந்தையோட எடுத்துக்கொள்ளணுமா? இதுதான் 2 வினையடிகள் இருக்கு. தனித்தனி கருத்து எடுத்து பார்ப்போம். மாறுதல் சொன்னா என்ன? சேஞ்ச் ஆகுறது தானேம்மா. தனிப்பட்ட தனிய மீனிங் எடுக்கலாம். மாறு என்பது கருத்து என்ன? சேஞ்ச். வா என்ற கருத்து என்ன? அங்கிருந்து வரும். வாரதுட கருத்து வா. தனிய கருத்து எடுத்தா மாறுண்டா மாறுறது, வாகண்டா வாரது. விளங்குதோ? இதுவே துணை. ஆனா இந்த வாக்கியத்துல பொருளை பாத்தீங்கன்னா மாறி வருகிறது. அப்ப இந்த மாறி வருகின்றது என்ற வினைமுற்ற மாறு என்ற ஒரு வினையடியும் இருக்குது, வா என்று சொல்ற ஒரு வினையடியும் இருக்குது. ஆனா இந்த மாறவும் வாவும் வேற வேற பொருளையாக வருதுட்டா இல்ல. காலநிலை மாறி வருது, காலநிலை மாறிட்டு பிறகு அங்கிருந்து வருதா? வாவும் என்ன கருத்து காட்டுது? காலநிலை சேஞ்ச் ஆகுது. இதான் மீனிங். அப்ப காலநிலை மாறுகிறது என்று சொன்னா அந்த மாறு ஒரே ஒரு வினையாடி இருக்குது, அது தனிவினை மட்டும். எனவே தனிவினை எல்லாம் முதல் வினைகள். மாறி வருகிறதுல காலநிலை மாறுகிறது, காலநிலை மாறி வருகிறது. மாறுகிறது என்றாலும் அதே மீனிங் தான், மாறி வருகிறது என்றாலும் அதே மீனிங் தான். ஆனா மாறுகிறது என்பதுல தனிவினை மட்டும் இருக்குது, எனவே அது முதல் வினை. மாறி வருகிறதுல 2 வினையடிகள் இருக்குது. இந்த 2 வினையடிகள்ல இந்த 2வது இருக்குதே வினையடி, இவர தனிப்பட்ட கருத்தை காட்டாம இவர கருத்தை காட்டுவாராக இருந்தா அதுதான் துணை. அப்ப இதுலதான் துணை வினை. வா என்பது துணை வினை. இது மாறு என்பது முதல் வினை, வா என்பது துணை வினை. துணை வினைகள் எப்போதும் 2 வினையடிகளை கொண்டிருக்கணும்.
சரியா? அப்ப மாறுறது என்றது அதே கருத்தை தான் இந்த வருகிறது என்ற கருத்தும் தருதா இல்லையா பாருங்க. காலநிலை மாறி வருகிறது, ஓகே, காலநிலை சேஞ்ச், அவ்வளவுதான். மத்தபடிக்கு காலநிலை மாறி அது ஒரு வருதா, இந்த வாரத்துல மீனிங்க தனிப்பட்டு காட்டுதா? சொல்லுங்க. இல்ல டீச்சர். சொல்லுங்களே. இல்ல. இல்ல. இப்ப கேள்வியை வச்சு உங்களுக்கு விளக்கப்படுத்துற பாருங்க. நாங்கள் எல்லோரும் அவரது இருப்பிடத்தை அடைந்தோம். வினைமுற்று அடைந்தோம். எத்தனை வினையடி இருக்குது? ஒரு வினையடி தான் இருக்கு. அடை என்ற ஒரு வினையடி இருக்குது. எனவே தனிவினைகள் எல்லாம் என்னது? முதல் வினை. முதல் வினைகள். முதல் சரியா? வினை. ரைட். எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க, எல்லாரும் அன்மியூட் பண்ணுங்க. அடுத்தது பாருங்க. நீங்கள் எல்லோரும் இங்கு வாருங்கள். வாருங்கள் எத்தனை வினையடி இருக்குது? ஒன்று. வா என்ற வினையடி மட்டும்தான் இருக்குது. எனவே தனி வினை எல்லாம் முதல் வினை. எனவே வாருங்கள் என்பது முதல் வினை. நான் உன்னை மட்டும் தான் அங்கு பார்த்தேன். பார்த்தேன் என்பதில் எத்தனை வினையடி? ஒரு வினையடி. பார் என்ற வினையடி மட்டும். எனவே பார்த்தேன் முதல் வினை. அடுத்தது, அரசன் தனக்குரிய அரியணையில் வீற்றிருந்தான். வீற்றிருந்தான் ஒரே ஒரு வினையடி, வீற்றிருத்தல். எனவே அது தனிவினை, முதல் வினை. தனிவினைகள் எல்லாம் முதல் வினை. அடுத்தது பாருங்க, அவர்கள் அனைவரும் அமைதியாய் போயிருந்தார்கள். பாருங்க, போயிருந்தார்கள், போயிருந்தார்கள். ரெண்டு வினையடியும் சொல்லுங்க. போ இரு. போய் இருந்தார்கள். தனிப்பட்ட கருத்து பாருங்க. போன்னு சொன்னா என்னம்மா? போறது. இருன்னு சொன்னா என்ன? ஒரு இடத்துல இருக்கிறது, உட்கார, சிட் பண்ற கருத்து. ஆனா அவர்கள் போய் அங்க இருந்தார்களா? இல்ல, போனார்கள். அதே கருத்து தான் இரு என்ற கருத்தும் கொடுக்குது இடத்துல. இதான் துணை வினை. சரியோ? விளங்கிட்டா விஷயம்? ஓ டீச்சர். அடுத்தது பாருங்க, ஒரே ஒரு இடத்துல விஷயம், ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று இருக்குது. சும்மா இவ்வளோ எல்லாம் கஷ்டப்படாம கண்டுபிடிக்கல. என்னன்னு சொல்லுங்க. நாலுல வினை முற்றம் ஒரே ஒரு வினையடி இருக்குது. அஞ்சாவதுல மற்றும் போயிருந்தார்னு கூட்டு வினை வந்திருக்குது. கூட்டு வினையடி வினைகள்ல கட்டாயம் என்ன இருக்கும்? துணை வினை இருக்கு. இப்படி பாத்துருந்தாலே முடிஞ்சு. இவ்வளவு இட தேவையில்லை, இது வருதுன்னு எல்லாம் பார்க்க தேவையில்லை. சரியா? சொல்லத்தானே வேணும் இல்லையா? அதுக்காக என்ன விளங்கப்படுத்தினது. எனவேம்மா நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. முதல் வினை என்பது தனி வினைதான். அதாவது ஒரு வினை மாத்திரம் தான் இடம்பெறும். சரியானே? துணை வினைகள் எங்க இடம்பெறும்? கோட்டு வினை இல்ல. அதுவும் இரண்டு வினையடிகள் இடம்பெற சந்தர்ப்பத்துல முதலாவது வினையடியினுடைய அதே பொருளை இரண்டாவது வினையடியும் காட்டினா அது துணை வினை. விளங்கிச்சா இப்ப? அதாவது ரெண்டு வினையடி இருக்கு, ஆனா ரெண்டும் ரெண்டு வேலையை காட்டும். இதுட வேலையா அது, இதுட வேலையா அது காட்டினா அதெல்லாம் முதல் வினைகள். இதுட வேலையவே இது இங்க பாருங்க. போகன்னு சொன்னா போறதுமா இரண்டா இருக்கிறது. கதிரையில உட்கார்றது இரு. ஆனா கதிரையில உட்கார்ற பொருளையா இந்த இரு கண்டிச்சு விடத்துல இல்ல தானே. போயிருந்தார்கள், போயிருந்தார்கள் அங்க போயிட்டாங்க என்ற கருத்தை, போன கருத்தை தான் இது கண்டதும் கொடுத்துச்சு. இதுக்குத்தான் சொல்லுவோம் துணை வினைங்க. இப்ப சொல்லுங்க, அவன் எல்லாரும் அன்மிட் பண்ணி விளங்கிச்சா இல்லையா? இல்லன்னா விளங்கப்படுத்துவேன். 12 மணி வரைக்கும் நிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன். என்ன செய்யணும்? ஓகே தானே? அப்ப ஹரிஹரனுக்கு விளங்கினதா? மற்ற ஆட்களுக்கு? ஹார்ட்ல வருதுடாப்பா. ஓ என்னம்மா சொல்லுங்க. சரிதானே? அப்ப ஓகே, அப்ப முடிச்சு கொள்வோமா? ஓகே டீச்சர். ஓகே டீச்சர். 20 கேள்வி. சரி, இன்ஷால்லா அப்ப நாளைய கிளாஸ்ல நாங்க சுருக்கம் படிப்போம். நாளைக்கு சுருக்கம், கீழே இருக்கிற கிரகித்தல், கட்டுரை. சரி ஓகே. சரிம்மா. அப்ப அல்லாட காவல் பியாமானில்லா போயிட்டு வாங்க. அப்ப விளங்கிட்டானு கட்டாயம் சொல்லுங்க எனக்கு. விளங்கிட்டு டீச்சர். ஓம் டீச்சர். இப்ப எல்லாரும் என்ன செய்யுங்க? போய் வாங்கன்னு சொன்ன உடனே பாருங்களே குறைச்சல. ரைட், எல்லாரும் இந்த MCQ பேப்பரை இப்ப என்ன தெரியுமா செய்ய போறீங்க? ஒரு ரஃப் ஷீட் இப்பவே கிளாஸ் முடிஞ்ச உடனே ரஃப் ஷீட் எடுங்க. 1 to 20 வரை நம்பரை போடுங்க. போட்டு போன்ல PDF போட்டிருக்கனே,
பிடிஎஃப் வாசிக்கிறீங்க, விட மார்க் பண்றீங்க. பிடிஎஃப் இதே பிடிஎஃப் ஒரு கிழமைக்கு பிறகும் எடுத்து செய்யுங்க. இதே மெத்தட்ல செஞ்சு பார்த்து 20க்கு 20 வரும் வரைக்கும் செய்யுங்க. சரியோ? சரி, இப்ப போயிட்டு வாங்க. அல்லாட ஹாவல். பாயா. பாய்.